Hello champions, good evening everyone. Yes, audio video clear irukka kana? Hi everyone. Okay. Yes. So இன்னைக்கு நம்ம chemical kinetics அப்படிங்கற ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக்க பத்தி தான் பார்க்க போறோம் கண்ணா. Trust me, உங்களோட போர்டு எக்ஸாம் பேசிஸ்லயும் உங்களோட நீட் எக்ஸாம் பேசிஸ்லயும் இந்த டாபிக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஸோ இந்த டாபிக்ல எந்தெந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பான், அதுக்கு நீங்க என்னென்ன கான்செப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் மேம் சொல்ல போறேன். ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ ஒன் ஸ்மால் திங். இந்த சாப்டர்லேருந்து கொஷின் லெவல் வந்துட்டு அக்ராஸ் த இயர்ஸ் மீடியமாக தான் இருந்திருக்கு. ஆல்சோ கொஷின்ஸ் வந்துட்டு 1 to 3 அப்படிங்கிற கவுண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் வித் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் என்னென்ன பார்ட்லாம் இம்பார்ட்டன்ட், என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இம்பார்ட்டன்ட், ப்ளஸ் இதில் கொஷின் கேட்டானா எப்படியெல்லாம் அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த செஷனில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஹாய் லக்ஷ்மி, குட் ஈவினிங் கண்ணா. ஓகே, கிளியர். ஸோ நம்ம செஷனுக்கு போயிடலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாப்பிக்கில், இந்த சாப்டரில் என்னென்ன கண்டென்ட்ஸ் மேம் இருக்குது, என்னென்ன டாப்பிக்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனோட ரேட் என்ன, அந்த ரேட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ், rate law, rate constant, order, molecularity, integrated rate equation for zeroth order, first order. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி zeroth order தான் என்ன, first order தான் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போவோம். ஃபைனலாக கொலிஷன் தியரி அண்ட் அரினியஸ் ஈக்குவேஷன். இந்த டாப்பிக்கில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்குமே அதற்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆல்சோ மேம் சொன்ன மாதிரி, எஸ், ஹாய் லக்ஷ்மி, டோன்ட் வரி கண்ணா, இன்னைக்கு நம்ம ஒன் ஷாட்டில் ஒரு சில கொஷின்ஸை கவர் பண்ணுவோம். நாளைக்கு நாளை கழிச்சு மார்னிங் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஷினும் அண்ட் நாளை கழிச்சு ஈவினிங் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் செகண்ட் டுடே, ரைட்? 4th அன்னைக்கு மார்னிங் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அண்ட் ஈவினிங் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். அந்த சீரீஸில் நமக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். நியர்லி இந்த சாப்டர் முடிக்கிற டைமில் நம்ம ஒரு 160-170 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, ஹாய் ஷான்மதுரன், நான் நல்லா இருக்கேன் கண்ணா. ஹாய் ஷர்மிளா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம், சரியா? ஸோ பொதுவாக கெமிக்கல் ரியாக்ஷன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் கண்ணா, என்னோட ஒரு ரியாக்டன்ட் ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுனால ப்ராடக்டாக மாறுச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரை தந்துச்சுன்னா, அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அப்போது இனிஷியலாக என்கிட்ட வந்துட்டு ஒரு 100 ரியாக்டன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஹைட்ரஜன் அண்ட் 100 ஆக்சிஜன் இருக்குன்னா, அந்த ரியாக்ஷன் நடக்க இந்த ரியாக்டன்ட்டோட கவுண்ட் குறையுமா? ஏன்னா ரியாக்டன்ஸ் ரியாக்ட் ஆகி நமக்கு ப்ராடக்ட்ஸை தரும். விச் மீன்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா இனிஷியலாக ரியாக்டன்ட்டோட கவுண்ட் என்னவா இருந்துச்சோ அந்த கவுண்ட் அந்த ரியாக்ஷன் நடக்க குறைஞ்சிட்டே வரும். அதைத்தான் இப்படி ஒரு கிராஃபில் பார்த்துருக்கோம். சிமிலர்லி ப்ராடக்டோட கவுண்ட் கூடிக்கிட்டே வரும். ஆல்சோ கண்ணா, இந்த சாப்டரில் நிறைய கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே டாபிக் வைஸாக மேம் சொல்லியிருக்கேன். ஸோ நிதானமாக ஒரு டாப்பிக்கை நம்ம கிளியர் பண்ணிட்டு போகலாம். செஷனை ஃபுல்லாக தரோவாக பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன சொன்னேன், இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட்டோட கவுண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். பட் அந்த ரியாக்ஷன் நடக்க என்ன ஆகும், அந்த ரியாக்டன்ட்டோட கவுண்ட்டு கம்மியாயிட்டே வரும். இப்போ உங்களுக்கான ஒரு கொஷின், ரியாக்டன்ட்டோட கவுண்ட் கம்மியாகிக்கிட்டே வருதுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த ரியாக்டன்ட்டோட கவுண்ட் வந்துட்டு 0 ஆகுமா? எஸ் ஆர் நோ? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். 0 ஆகுமா ஆகாதா? 0 ஆகுமா ஆகாதா? எஸ் 0 ஆகாது. வெரி குட் லக்ஷ்மி. 0 கண்டிப்பா ஆகாது. என்ன காரணம்னா, ஒரு சில ரியாக்ஷன்ஸ் எல்லா ரியாக்டன்ட்டுமே ப்ராடக்டா மாறி இருக்கலாம். அந்த இடத்துல
மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஆர் ரேரர் கேசஸ்ல மட்டும்தான், ரொம்ப ரேரஸ்ட் கேஸ்ல மட்டும்தான் எல்லா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்டா மாறி இருக்கும். பட் நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப்ல பார்க்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே ஒரு சில ரியாக்டன்ட் அப்படியே இருக்கும். மேபி 100 ரியாக்டன்ட் எடுத்தீங்கன்னா 1-2 ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகாம அப்படியே இருக்கும். விச் மீன்ஸ் இட் கேன் நாட் பி 0 இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஓகே ரைட். ஸோ இப்படி என்னோட ஒரு ரியாக்ஷன் நடக்கிறச்சே, இந்த ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குதா ஸ்லோவா நடக்குதா, ஸ்பீடா நடந்தா அதற்கான காரணம் என்ன, ஸ்லோவா நடந்துச்சுன்னா அதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எதனால என்னோட ரியாக்ஷன் நடக்குது, அதோட ஸ்பீட் எப்படி இருக்கு அப்படிங்கிற பேசிக் ஃபினாமினன்ஸை பத்தி எல்லாம் பேசணும்னா அதுதான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். புரிஞ்சுச்சா? கெமிஸ்ட்ரினாவே அங்கே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குதா ஸ்லோவா நடக்குதா, ஸ்பீடா நடந்தா என்ன காரணம், ஸ்லோவா நடந்தா என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி பேசணும்னா அந்த பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியை கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கெமிக்கல் மீன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், கைனெட்டிக்ஸ் மீன்ஸ் ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடா நடக்குதோ அதை தான் கைனெட்டிக்ஸ்னு சொல்றான். புரிஞ்சுச்சா? ஹாய் கரிகாலன், ஹாய் தனுஷ்ஸ்ரீ, ஹாய் சக்தி, வெல்கம் வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. ரைட், இப்போ நம்ம எத்தனை விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், இருந்தாலும் இங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ மேம் சொல்றேன், நிதானமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன், சட்டுன்னு நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்கு. ரெண்டாவதா வெரி ஸ்லோ ரியாக்ஷன், ரொம்ப ஸ்லோவா நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இருக்கு. அண்ட் ஃபைனலா மாடரேட் ரியாக்ஷன், ரொம்ப ஸ்பீடும் இல்லாம ரொம்ப ஸ்லோவும் இல்லாம நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. 3 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. அதற்கான எக்ஸாம்பிள் AgNO3 plus NaCl gives AgCl plus NaNO3. Ma'am, Gibbs free energy concerns, okay, Lakshmi, speed of reaction. Very good Kana, Gibbs free energy base பண்ணுமே ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட் இருக்கு. கரெக்ட் தான். ரைட், இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் AgNO3 plus NaCl which gives AgCl. இங்க எப்படி ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா ஒன்றும் இல்லைக்கண்ணா, பொதுவாக ரியாக்ஷன் நடக்கும்போது நீங்கள் அந்த காம்பவுண்டை 2ஆ பிரிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ AgNO3 நான் 2ஆ பிரிச்சேன்னா Ag plus NO3 மைனஸ் அப்படிங்கிற, அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் எனக்கு கிடைக்கும். சிமிலர்லி NaCl பிரிச்சேன்னா Na plus Cl மைனஸ் அப்படிங்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான்ஸ் கிடைக்கும். இப்போ 2 விஷயம் A அண்ட் B ரியாக்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டானா கண்ணை மூடிட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் இருக்கிறவனோட பாசிட்டிவ் அயானையும் செகண்ட் இருக்கிறவனோட நெகட்டிவ் அயானையும் சேர்த்து விட்டுருங்க. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் இருக்கிறவனோட நெகட்டிவ் அயன செகண்ட் இருக்கிறவனோட பாசிட்டிவ் அயனோட சேர்த்து விட்டுறீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் பேசிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ 2 ரியாக்டன்ட் கொடுத்து ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டானா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். இது ஒரு சின்ன ட்ரிக்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம பார்த்துட்டோம், precipitation of AgCl. ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் none other than HCl plus NaOH gives NaCl and H2O. இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்கான பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஒரு 4 ஆப்ஷன் தந்துட்டு இந்த 4 ரியாக்ஷனில் எந்த ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் அதிகமாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாக இருக்கும், எதுக்கு வந்துட்டு ஸ்பீட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கலாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், நெக்ஸ்ட் வெரி ஸ்லோ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக நடந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம வெரி ஸ்லோ ரியாக்ஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இன் ரூம் டெம்பரேச்சர். நான் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை நம்ம இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து வச்சேன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆக மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆவாங்க. இதுவே அவங்கள அண்டர் ஹை ப்ரெஷரில் வச்சேன்னா இல்லைன்னா ஹை டெம்பரேச்சரில் வச்சா மட்டும்தான் அவங்க சட்டுன்னு ரியாக்ட் ஆவாங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ரூம் டெம்பரேச்சர்னா வெரி ஸ்லோ ரியாக்ஷன். ஹை ப்ரெஷரில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் வெரி ஹை ஆர்
like very fast reaction. இதுவே high temperatureல கேட்டாலும் hydrogen and oxygen together will come under very fast reaction. இத தெரிஞ்சுக்கோங்க. Right, next, the reaction of atmospheric H2S on basic lead acetate. H2S and lead acetate ரெண்டும் react ஆச்சுனாலும் நமக்கு ரொம்ப ஸ்லோவா தான் ரியாக்ஷன் நடக்கும். ஃபைனலா formation of HCl in dark conditions. அதாவது HCl வந்துட்டு பொதுவா ஹைட்ரஜன் கேஸ்ல இருந்தும் குளோரின் கேஸ்ல இருந்தும் உருவாக்குவாங்க. சரியா? ஸோ இப்படி உருவாகிற டைம்ல இதை வந்துட்டு நான் ஒரு லைட் சோர்ஸுக்கு கீழே, அதாவது லைட் எனர்ஜி ஆர் ஹீட் எனர்ஜியை கொடுத்து பண்ணேன்னா இந்த ரியாக்ஷன் சட்டுன்னு முடிஞ்சிடும். ஆனால் நான் இதுவே ஹைட்ரஜன் அண்ட் குளோரினை ஒரு இருட்டு அறையில் ரூமை பயங்கர டார்க்காக வச்சு அந்த ரூமுக்குள்ளே போட்டு நார்மலாக எந்த எக்ஸ்ட்ரா டெம்பரேச்சருமே கொடுக்காம வச்சுக்கிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகிறதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடைக்காததுனால அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் ரியாக்ட் ஆவாங்க. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் இன் high temperature or light will produce HCl faster. ரொம்ப speed up HCl produce பண்ணிடுவாங்க. இதுவே hydrogen and Cl2 in dark condition இருட்டான அறையில போட்டு விட்டேன்னா ரியாக்டே ஆக மாட்டாங்க. புரிஞ்சுச்சா? கிளியரா? How much time will it take? Gayatri, max to max 1.5 to 2 hours, not more than that கண்ணா. ஃபைனலா நம்ம மாடரேட் ரியாக்ஷனுக்கு வந்திருக்கோம். மாடரேட் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். எஸ்டரை நம்ம வாட்டர் ஆட் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் டீகம்போசிஷன் ஆஃப் நைட்ரஜன் பென்டாக்சைடு. நைட்ரஜன் பென்டாக்சைடு டீகம்போஸ் ஆகக்கூடிய ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் peroxide in the presence of catalyst. Hydrogen peroxide catalyst இருந்த decompose ஆச்சுன்னா அது moderate reaction. இதுவே உங்கள்ட்ட questionல catalyst இல்லாம decomposition of hydrogen peroxide மட்டும்னு கொடுத்தாங்கன்னா அது ஒரு slow reaction. கண்ணா மேம் சொல்ற பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகே, ஃபைனலா the reaction between PO4 and I- iodine ion, இவங்க ரெண்டு பேருக்கு இடையே உள்ள ரியாக்ஷனுமே moderate level of reaction. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இங்க பார்த்த 3 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல எந்த ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பீட், எந்த ரியாக்ஷன் ரொம்ப மாடரேட் அப்படிங்கிறது பேசிஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே, நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஸ்கூலில் நடக்கக்கூடிய இந்த ஓட்ட பந்தயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரன்னிங் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ரேஸை போய் பார்க்குறேன்ப்பா. பார்க்கும்போது அருண் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஸ்பீடாக ஓடுறாரு, எல்லாத்தையும் மிஞ்சி ஸ்பீடாக ஓடுறாரு. இதுவே பாலா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு மாடரேட் ஸ்பீடில் ஓடுறாரு. இதுவே கிளார் அப்படிங்கிற ஒருத்தங்க ரொம்ப ஸ்லோவா ஓடுறாங்க. இப்போ அருண் பயங்கர ஸ்பீடா மின்னல் வேகத்துல ஓடுறாரு, பாலா மாடரேட் ஸ்பீட்ல ஓடுறாரு, கிளார் ரொம்ப ஸ்லோவா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவுட் ஆஃப் தீஸ் 3 people யாருக்கு ரேட் ஆஃப் ஸ்பீட் அதிகமா இருக்கும்? யாருக்கு? ஹாய் பாலா, வெல்கம். உங்க பேர் கரெக்டா இங்க வந்திருக்கே. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பேர்ல யாரு ரொம்ப ஸ்பீடா ஓடி இருப்பாங்க? கண்டிப்பா அருண் தான் இல்லையா? யாரு ரொம்ப ஸ்பீடா ஓடுறாங்களோ அவங்களோட ரேட் ஆஃப் ஸ்பீட் அதிகம்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் எந்த ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்குதோ அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்டா மாறுதுன்னா அது மாறுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு டைம் ஆர் அது ரியாக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு ஸ்பீடை தான் நம்ம வந்துட்டு ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்ல 2 விதம் இருக்குக்கண்ணா. ஒன்று ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இன்னொன்று இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஏ அப்படிங்கிற ரியாக்டன் கம்ப்ளீட்டா பிஆ மாறுது. இப்போ அந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன், இனிஷியலா ஏ மட்டும் இருக்கும்போ என்ன டைம் பீரியட் இருந்துச்சு, விச் இஸ் ஆப்வியஸ்லி 0, அதுலேருந்து பிஆ அது கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு அந்த டோட்டல் ரியாக்ஷன் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் ரியாக்ஷனோட ரேட்டு ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன்னா
that is called as average rate of reaction. இல்லப்பா எனக்கு வந்துட்டு அவ்வளோ டைம்லாம் இல்லை, என்னோட ரியாக்ஷன் இப்போ என்ன டைம்ல ஓடிட்டு இருக்கு, இப்போ என்ன டைம்ல வந்துட்டு அது ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற அட் அ பாயிண்ட் அந்த தருணத்தில் இருக்கக்கூடிய ரேட் என்னன்னு கால்குலேட் பண்ணேன்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஸோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்னா என்ன? என்னோட ரியாக்ஷன் வந்துட்டு ஓவராலாக ஒரு டைம்குள்ளே நடந்திருக்கும். இனிஷியலாக ரியாக்டன்ட் நிறைய இருக்கிறதுனால ரியாக்ஷன் அதிகமாக நடந்திருக்கும். பட் போக 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 ரியாக்டன்ஸ் கம்மியாகிறதுனால அந்த ரியாக்ஷனும் ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். பட் ஆனால் இந்த டோட்டல் ஸ்பீடை நான் ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன்னா அதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம், இந்த நிமிஷம் இந்த செகண்ட் இந்த ரியாக்ஷன் எந்த ரேட்ல நடக்குது, என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சா? ஓகே, ஃபைனலா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டோட்டல் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட். அதாவது என்னோட ரியாக்டன்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ப்ராடக்ட் எவ்வளோ கூடி இருக்கு, இந்த ரெண்டு வேல்யூல ஏதாவது ஒரு வேல்யூ டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். அதாவது இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு டோட்டலாக அது எவ்வளோ டைம் எடுத்திருக்கு, நான் என்னோட கான்சன்ட்ரேஷன்ல எவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம், இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணேன்னா என்னோட ரியாக்ஷனோட ரேட் எனக்கு கிடைச்சிடும். இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஃபார்முலாக்கண்ணா. ரைட், நெக்ஸ்ட் இனி பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டே டியூன், கிளியராக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து படித்து நோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க, சரியா? ரைட், நெக்ஸ்ட் ஆமாக்கண்ணா லக்ஷ்மி, இன்ஸ்டன்டேனியஸ்னா பர்டிகுலர் அட் அ பாயிண்ட். ஸோ நம்மளோட ரியாக்ஷனோட ரேட்டை ஏதாவது ஒரு தருணத்தில் ரியாக்ஷன் நடந்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த ரேட் எப்படி இருக்குங்கிறத அந்த பாயிண்ட்ல நான் பார்த்தேன்னா தட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். சரி, இந்த கிராஃப் அண்ட் இந்த ஃபார்முலா ஒன்ஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட். நான் முன்ன என்ன சொன்னேன், என்னோட ரேட்டை நான் எய்தர் சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் வச்சோ இல்லை சேஞ்ச் இன் ப்ராடக்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் வச்சோ பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதனால தான் ரேட்டுக்கு நான் இங்கே 2 ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஆனால் மேம் நீங்கள் ரேட்டுக்கு 2 ஃபார்முலா எழுதியிருக்கீங்க, சரி, ஏன் டெல்டா ஏக்கு முன்னாடி மட்டும் ஒரு மைனஸ் வந்திருக்கு? ஏன்னா இங்கே டெல்டா ஏ அப்படிங்கிறது நம்மளோட ரியாக்டன்ட் கணா. எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா நம்மளோட ரியாக்டன்ட்டோட கவுண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருமா? ரைட், வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா அவன் நெகட்டிவ்ல போறான் தானே அர்த்தம். எஸ், அவனோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட குறைஞ்சிருக்கா, விச் மீன்ஸ் அவனோட வேல்யூ நெகட்டிவ்ல போகுது. அதனால தான் ரியாக்டன்ட்டை வச்சு நான் ரேட் சொல்லும்போது இங்கே ஒரு நெகட்டிவ் போடுறேன். இந்த நெகட்டிவ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவே நான் ப்ராடக்டை வச்சு சொன்னேன்னா என்னோட ப்ராடக்டோட கவுண்ட் கூடிக்கிட்டே போகுது, கான்சன்ட்ரேஷன் கூடிக்கிட்டே போகுது, அதனால இங்கே ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் த கவுண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட், அது கூடுதுன்னா ப்ளஸ், குறையுதுன்னா மைனஸ், அவ்வளோதான். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் என்னோட ரியாக்ஷன் என்ன ஆவரேஜ் பீரியட்ல நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா அதுதான் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதை தான் இங்கே த ரேட் ஆஃப் ரியாக்ஷன், நல்லா கவனிங்க, த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஓவர் அ சர்டைன் மெஷரபிள் பீரியட் ஆஃப் டைம் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். என்னோட ரியாக்ஷன் ஓவராலாக இந்த பீரியட்குள்ளே நடக்குதுன்னா அந்த பீரியடுக்குள்ளே என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டோட்டலாக ஓவர் த டோட்டல் பீரியட் ஆஃப் டைம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆவரேஜ் ரேட். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம வந்து ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் உருவாக்கும் போது நம்ம வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட் வச்செல்லாம் ரியாக்ஷன் நடத்த முடியாது, கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ரியாக்டன்ட்ஸை இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம், சரியா? இந்த 20 ரியாக்டன்ட்லேருந்து எனக்கு ஒரு 15 ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ட் 20, எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 15. ஸோ இந்த கவுண்ட்டை தான் இங்கே ஏனும் இந்த ப்ராடக்டோட கவுண்ட்டு தான் இங்கே பி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆர் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர்
நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். நம்மளோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் முன்னாடி நம்ம பார்த்த ரேட் ஃபார்முலாக்கு முன்னாடி, அந்த ரேட் ஃபார்முலாக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம 1/aவையோ 1/bயோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். 1/aவையோ 1/bயோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா? கிளியரா? கண்ணா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் நிறையா பேருக்கு கன்ஃபியூசிங்கான ஒரு சாப்டர். அதனால தான் மேம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சொல்லித்தரேன். இஃப் இன்கேஸ் எங்கேயாச்சும் கான்செப்ட் புரியலைன்னா அப்பப்போ டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் கிராஃபுக்கு வந்திருக்கும். இந்த கிராஃப் என்ன மேம் புதுசாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். நம்ம இங்கே ஒரு கிராஃப் பார்த்தோம் இல்லையா, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். அந்த கிராஃப் தான் ரியாக்டன்ட்டுக்கு மட்டும் தனியாக, ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தனியான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நிறைய கிராஃப்ஸ் பார்ப்போம். எல்லா கிராஃப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் இந்த கிராஃப் பேசிஸில் கொஷின்ஸ் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் போர்டு எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். ஸோ கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா, பட் ஆனால் நம்ம கிராஃப் எடுக்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் இங்கே எங்கேயுமே காமிக்க முடியாது. அதனால தான் நம்ம கிராஃப் பேஸ்ட் ஆவரேஜ் ரேட் எடுக்கிறோம்னா, கிராஃப் பேஸ்ட் ஆவரேஜ் ரேட் எடுக்கணும்னா அந்த கேஸில் நம்ம அந்த கவுண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறோம். இதுவே வேல்யூஸ் கொடுத்து அவன் வேல்யூ கேட்டானா, ஆவரேஜ் ரேட் கேட்டானா, அப்போ நம்ம அந்த டோட்டல் கவுண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். reactant is negatively slope. Very good, very good Lakshmi. So இங்க இந்த slope அப்படிங்கிறது reactant ஓட slope, இந்த slope அப்படிங்கிறது product ஓட slope. and முன்ன நம்ம பார்த்தா அதே formula தான், எந்த மாற்றமும் கிடையாது. average rate with respect to reactant na change in rate of reactant, change in concentration of reactant divided by change in time. change அப்படினாவே final versus initial இல்லையா, அதனால தான் final concentration of rate minus initial concentration of rate divided by timeலையும் இங்க change தானே எடுத்திருக்காங்க, அதனால T2 final value minus initial value அப்படின்னு எடுத்துக்கிறோம். Similarly இதே ஃபார்முலாவை நான் ப்ராடக்ட்க்கு சொல்லணும்னா, ஆர் இங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம், இங்க ஒரு மைனஸ் வரணும், மைனஸை மறக்கவே கூடாது. whereas ப்ராடக்டை வச்சு சொல்லணும்னா it is concentration of P2 minus concentration of P1 divided by T2 minus T1. புரிஞ்சிச்சுங்களா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போக போகிறோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறச்சே நான் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்னோட ரியாக்ஷனோட ரேட் என்ன, ஆர் என்கிட்ட வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பின்னு ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு. ஓகே, நான் முன்னவே என்ன சொன்னேன், ஒரே ஒரு ரியாக்டன்ட் இல்லைன்னா ஒரே ஒரு ஏ ஒரே ஒரு பி வச்சு என்னால் ரியாக்ட் பண்ண வைக்க முடியாது, அப்படி ரியாக்ஷன் நடக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10 ஏ 15 பிலேருந்து ஒரு 5 சியையும் 4 டியையும் உருவாக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ரைட். எப்போவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், டோட்டல் கவுண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் டோட்டல் கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னோட ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சிஎன்டியை தராங்க. அப்போது ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், ஏதோ ஒரு குட்டியூண்டு டைமில் என்னோட ரேட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீங்கள் எய்தர் ரியாக்டன்ஸில் இருக்கிற ஏவை மட்டும் நம்ம சொல்லலாம், ஆர் பியை வச்சு மட்டும் நம்ம வேல்யூ சொல்லலாம், ஆர் சி ஆர் டியை வச்சு மட்டும் நம்ம வேல்யூவை சொல்லலாம். அதற்கான ஃபார்முலா தான் இஃப் இன் கேஸ் நீங்கள் ரியாக்டன்ட் ஏ ஆர் பி எடுக்கிறீங்கன்னா மைனஸ் போட்டுக்கோங்க, 1/x. இங்கே டோட்டல் கவுண்ட் ஆஃப் ஏ வந்துட்டு எக்ஸுங்கிறதுனால எக்ஸ் போட்டுக்கிறோம், டோட்டல் கவுண்ட் ஆஃப் பி வந்துட்டு ஒய்ங்கிறதுனால ஒய் போட்டுக்கிறோம், dA/dt கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A/dt. மேம் அங்கே வந்துட்டு நம்ம டெல்டா A/ΔT எடுத்திருந்தோம், இங்கே ஏன் dA/dt எடுத்திருக்கோம்? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் கண்ணா. அங்கே நான் என்ன சொன்னேன், என்னோட ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எப்படி ரேட் இருந்துச்சுங்கிறத ஓவராலாக எடுத்து தான் நான் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிப்பேன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன். ஸோ இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த டோட்டல் ரியாக்ஷனுங்கிறது ஒரு பெரிய வேல்யூ இல்லையா,
பெரிய வேல்யூங்கிறதுனால தான் நம்ம டெல்டா போட்டுக்கிறோம். இதுவே குட்டியோண்ட வேல்யூனா நம்ம டிஃப்ரென்ஷியல் டிஏ யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இங்கே டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அங்கே டெல்டா யூஸ் பண்ணுவீங்க, இங்கே டி யூஸ் பண்ணுவீங்க. சிமிலர்லி அங்கே டோட்டல் ரியாக்டன்ட்டோட வேல்யூஸ் எடுத்துப்பீங்க, இங்கே எய்தர் ஒரு ரியாக்டன்ட்டோட வேல்யூ ஆர் ஒரு ப்ராடக்டோட வேல்யூ யாரை வேணாலும் வச்சு இன்ஸ்டன்டேனியஸ் கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இனி நம்ம பார்க்கக்கூடிய லைக் கேல்குலேஷன்ஸாக இருக்கட்டும், டாபிக்ஸாக இருக்கட்டும், அது மோஸ்ட்லி இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே கிராஃப் தான் இது. ரியாக்டன்ஸோட கிராஃப், இது ப்ராடக்டோட கிராஃப். ஸோ எப்போவுமே ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அந்த ரியாக்ஷன் நடக்க 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 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சிமிலர்லி ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஜீரோலேருந்து, ஏன்னா இனிஷியலாக ப்ராடக்ட் இருக்காது. ஒரு சில இடத்துல இதே கிராஃபை நல்லா கவனிங்க, ஒரு சில இடத்துல இதே கிராஃபை வந்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி எடுத்தும் கொண்டு வந்திருப்பான். அதாவது ஜீரோவில் இல்லாமல் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்லேருந்து எடுத்திருப்பான். மேம் அது தப்பு அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது, நீங்கள் தப்புன்னே நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கேசஸில் இந்த பாயிண்ட் ஏன் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகாமல் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, ஒரு சில ரியாக்டன்ஸ் இங்கே மிச்சம் வந்திருக்கு இல்லையா, இந்த ரியாக்டன்ட்டை அவன் இங்கே ப்ராடக்டாக கன்சிடர் பண்ணியிருப்பான். அதனால தான் இனிஷியல் ஸ்டேட்லேயே ப்ராடக்டை ஜீரோன்னு வைக்க மாட்டேங்கிறான். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, ரைட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ்னா இதுதான் ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்டாங்கன்னா நீங்கள் ஸ்லோப் வேல்யூ எடுத்துனா போதும். ஓகேவா? ஸ்லோப்னா உங்களோட ஓவரால் கிராஃபில் ஒரு குட்டி ஏரியாவை தானே நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோப் வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணால் போதும். வெராஸ் இங்கே உங்களால் ஸ்லோப் வேல்யூவை எடுத்துக்க முடியாது, டோட்டல் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, விச் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்லோப் அப்படின்னு கேட்டானா, இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஒன்ஸ் அகெயின் போர்டுக்கும் நீட்டுக்கும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே வந்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் அ ரியாக்ஷன் 2A gives 3B, the rate of formation of B is x mole per liter. Formation of B வந்துட்டு x mole per literராக இருக்குது. ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் A என்னவா இருக்கும்? என்னோட B வந்துட்டு இந்த ரேட்டில் உருவாகுது, அப்போது என்னோட A எந்த ரேட்டில் கன்சியூம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ டக்குன்னு பார்த்ததும் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஓகே பி வந்துட்டு இந்த ரேட்டில் இருக்குது, ப்ராடக்ட் இந்த ரேட்டில் கிடச்சிருந்துச்சுன்னா ரியாக்ஷனும் இந்த ரேட்டில் தான் நடந்திருக்கும், அதனால ரியாக்டன்ட்டும் இந்த ரேட்டில் தான் உருவாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இங்கே கதையே வேற. என்னன்னு சொல்கிறேன், கிளியராக கவனித்து பாருங்கள். ரைட், இப்போது இனிஷியலாக நம்மளோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது 2A gives 3B. இந்த ரியாக்ஷனுக்கான இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன், விச் இஸ் நத்திங் பட் ரியாக்டன் சைடில் இட் இஸ் கண்டிப்பாக சித்ரா இஃப் இன்கேஸ் நான் வந்துட்டு தமிழ் யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷில் சொன்னேன்னா எந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியலைன்னு கேளுங்க, அதை நான் திருப்பி தமிழில் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா எங்கேயாவது ஒரு ஃப்ளோவில் எங்கேயாவது ஒரு வார்த்தை இங்கிலீஷில் வரலாம், அது புரியலைன்னா கேளுங்க, கண்டிப்பாக மேம் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? ஹாய் செந்தில், வெல்கம் ஆன் போர்ட். ரைட், ஸோ இப்போது இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதி பார்க்கலாம். ரேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறது தான் ரேட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது ஏக்கான ரேட் எழுதணும்னா இட் இஸ் நத்திங் பட், ஒரு நிமிஷம், இட் இஸ் நத்திங் பட் -1/2. என்னாச்சு இதுக்கு? ஒரே நிமிஷம் கண்ணா. ஓகே, -1/2. சுச்சோ, சரி. ஏக்கான ரேட்டை நம்மளால எப்படி எழுத முடியும்? -1/2 dA/dt. நான் எப்போவுமே என்ன சொல்லியிருக்கேன், மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இந்த ஃபார்முலேஷன் ஃபுல்லாகவே, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம இன்ஸ்டன்டேனியஸை தான் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ரேட் ஆஃப் ஏ -1/2 dA/dt அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி ரேட் ஆஃப் பியை 1/3 dB/dt அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிப்பீங்க இல்லையா? எஸ். ஸோ இங்கே ரேட் ஆஃப் ஏ, ஒரு நிமிஷம் பென்சில் எழுதலைன்னு சொன்னதுமே மேம் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. சரி, ஓகே வாங்க. இப்போது ரேட் ஆஃப் ஏ -1/2 dA/dt அப்படின்னு மேம் எழுதிட்டேன். சிமிலர்லி ரேட் ஆஃப் பியை
1/3 dB/dt அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா, கிளியரா? இப்போ என்ன சொல்லியிருக்கான் கொஸ்டின்ல, இந்த b ஓட ரேட்டு x அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ இந்த என்டையர் வேல்யூக்கு பதிலா நான் x சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு இந்த ஃபார்முலா அப்படிங்கிறது -1/2 dA/dt is equal to 1/3x அப்படின்னு கிடைக்குது. ஓகே பிகாச்சு, ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? அதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷன் டோட்டலா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மினிட்ஸ் நடக்குதுன்னா அந்த 10 மினிட்ஸ்க்கான டோட்டல் ஆவரேஜ் ஆஃப் ரேட், அதாவது அந்த ரியாக்ஷன் ஆவரேஜா என்ன ஸ்பீட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணோம்னா அது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்ணா. இதுவே அந்த 10 மினிட்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல 5வது நிமிஷத்துல அந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கிறத பார்த்தேன்னா அதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்றேன், dB/dtக்கு பதிலாக x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு dA/dt ரேட் ஆஃப் ரியாக்டன்ட் A தான் தேவை. அதனால அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு பாக்கி வேல்யூ, இந்த வேல்யூ அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா we will get -2/3x. புரிஞ்சுச்சுங்களா? சின்ஸ் நம்மளோட dA/dtங்கிறது ரியாக்டென்ட்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக ரியாக்டென்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் வரும். என்னடா ஆப்ஷனில் மைனஸே கொடுக்கல, இங்கே மைனஸ் வந்திருக்கேன்லாம் சொல்லி பயப்பட வேணாம். ரியாக்டென்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறையுது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இங்கே ஒரு மைனஸ் வந்திருக்கு. நீங்கள் அந்த மைனஸ் ஆப்ஷனில் இருந்தாலும் இல்லைனாலும் கன்சிடர் பண்ண வேணாம். புரிஞ்சிச்சா? எஸ். ஓகே கண்ணா. ஸோ த ஆன்சர் இஸ் 2x/3. அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? எஸ். கெமிக்கல் கைனட்டிக்ஸில் ப்ராப்ளம் பேஸ் கொஷின், கிராஃப் பேஸ் கொஷின்லாம் அதிகமாக வரும் கண்ணா. அதனால தான் மேம் நிறுத்தி நிதானமாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு கான்செப்ட் புரியலைன்னா கேட்டுக்கோங்க, அதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். சரியா? ஹாய் கல்யாணி, குட் ஈவினிங் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். எஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாம். இதே மாதிரியான கொஷின் தான். இங்கே 2A gives 3B அப்படின்னு சொல்லியிருக்கான். விச் மீன்ஸ் நம்மளோட டோட்டல் ரியாக்ஷனில் 3Aலேருந்து 2B கிடைக்குது. இப்போ ரேட் ஆஃப் dB/dt நம்மளோட ப்ராடக்டோட ரேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கான். முன்ன நம்ம கொஸ்டின்ல என்ன பண்ணோம், இந்த மாதிரி பிரித்து எழுதணும் இல்லையா? இதே மாதிரி இங்கேயும் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரேட் ஆஃப் A என்ன அப்படிங்கிறத எழுதுறேன். ரேட் ஆஃப் A இஸ் நத்திங் பட் இங்கே 3 இருக்கு இல்லையா, அதனால 1/3. சின்ஸ் A வந்து ரியாக்டென்ட்டாக இருக்கிறதுனாலையும் ரியாக்டென்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறையிறதுனாலையும் நான் இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். தென் ஏவை நான் dA/dt அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்டோட ரேட். ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி 2 இருக்கு, விச் மீன்ஸ் இங்கே நம்ம ஒரு 1/2 போட்டுக்கலாம். பியை வந்துட்டு நான் b/dt அப்படின்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்னா dB/dtயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். dB/dt இங்கே இருக்கு. அப்போ இந்த வேல்யூ மட்டும் இப்படிக்கா கொண்டு போனோன்னா ஆன்சர் வந்துருமா? எஸ். அதனால நான் என்ன பண்றேன், dB/dt அப்படியே வச்சுட்டு இந்த 1/2 மட்டும் இந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். அப்போ எனக்கு ஆன்சர் -2/3 d concentration of A/dt is equal to d concentration of B/dt ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின்ல கேட்ட வேல்யூ. அதற்கான ஆன்சர் இதுதான். ஓகே லக்ஷ்மி, டோன்ட் வரி கண்ணா, நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். ஓகேவா? சைமல்டேனியஸா சால்வ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் டைம் வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் கிவ் யூ சம் கேப்ஸ் இன் பிட்வீன். ஓகேவா? ரைட். அதனால நம்மளோட ரியாக்ஷன் வேல்யூ அப்படிங்கிறது -2/3 dA/dt. இந்த 4 ஆப்ஷன்ல ஆப்ஷன் 2 would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நீங்களும் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? இதே ஆன்சர் வந்துச்சா? எஸ். லக்ஷ்மி, பிகாச்சு, கல்யாணி, சித்ரா எல்லாருக்கும் இதே ஆன்சர் வந்துச்சா கண்ணா? ஷான் மதுரன், காயத்ரி, பாலா எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா? ஓகே ஓகே, எஸ், வெரி குட் கண்ணா. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாம். கரெக்டாக நமக்கும் ஆன்சர் வந்திருக்கு. வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நெக்ஸ்ட் கொஷின் நீங்களும் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்றேன். மேம் எனக்கு இது சால்வ் பண்ண தெரியல அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்க, சரியா? when a solution இங்க வந்து என்ன பண்ணியிருக்கானா உங்களுக்கு ஏபி அப்படிங்கிற மாதிரி வேல்யூலாம் கொடுக்கல. இன்ஸ்டட் உங்களுக்கு வந்துட்டு கொஷனில் என்ன ரியாக்டன்ஸ் இருக்கு, என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்கான். ஓகே, சரி, இங்க என்ன சொல்லியிருக்கானா 100 cm³ of 1m CH3COOH. 1mல capital M is nothing but molarity. In the question solution and chemical kinetics கொஞ்சம் mix பண்ண question பா. Right, 100 cm³ of 1m CH3COOH was mixed with 100 cm³ of 2m CH3OH to form an ester. அதாவது இவங்க ரெண்டு பேத்தையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு நம்மளோட ஆசிடையும் ஆல்கஹாலையும் ஆட் பண்ணி இவங்க வந்து எஸ்டரை உருவாக்குறாங்க. ஸோ இங்கே ஆசிடையும் ஆல்கஹாலையும் மிக்ஸ் பண்ணி எஸ்டரை உருவாக்குறாங்க. இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? த சேஞ்ச் இன் இனிஷியல் ரேட் இஃப் த சொல்யூஷன் இஸ் டைல்யூட்டட் வித் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டர் வுட் பி. அதாவது இந்த ரியாக்ஷனில் என்ன பண்ணுறான், நமக்கு கிடைச்ச வால்யூமை ஆர் இவங்க ரெண்டு பேத்தையும் வாட்டர் வச்சு டைல்யூட் பண்ணுறான். எந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றுறான்? இப்போ நான் வந்து CH3COHல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன்னா CH3OHலையும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். விச் மீன்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட வேல்யூஸ் மாற போகிறது இல்லை. கரெக்டா? ரைட். இது வந்து உங்களுக்கு குழப்பறதுக்காக கொடுத்த ஒரு விஷயம். ஓகே, ஸோ இங்கே என்ன மெயினாக கேட்டிருக்கான்னா என்னோட இனிஷியல் ரேட் அண்ட் ஃபைனல் ரேட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கா. ஓகேவா? இவ்வளோதான் கொஷின். என்னோட இனிஷியல் ரேட் இவ்வளோ இருக்குது, ஃபைனல் ரேட் இவ்வளோ இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆர் என்னோட ரியாக்டன்ட்டோட ரேட், ப்ராடக்டோட ரேட், இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸை எல்லாம் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், நான் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணேன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனும் குறையுமா? ஈக்குவல் வால்யூம் ஆட் பண்ணுறதுனால என்னோட கான்சன்ட்ரேஷன் பாதியாக குறைஞ்சிருச்சுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால என்னோட கான்சன்ட்ரேஷன் இஸ் ரெடியூஸ் டு ஹாஃப். கண்ணா கிளியராக கேட்டுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நீட்டில் கேட்பான். கொஞ்சம் கிளியராக பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேம் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். இங்கே அப்போது என்னோட ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷனும் ஹாஃப் ஆயிருச்சு அப்படின்னா இங்கே 1m அப்படிங்கிறது 1/2m ஆயிருக்கும், இங்கே 2m அப்படிங்கிறது 2/2m ஆயிருக்கும், விச் இஸ் நத்திங் பட் 1. நான் இப்போ ரேட் வேல்யூ கன்சிடர் பண்ணுறேன். ரேட் R2 இஸ் நத்திங் பட் இங்கே இவங்க ரெண்டு பேருக்கிடையே ஒரு ரிலேஷன் கொண்டு வர்றதுக்காக நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கான்ஸ்டன்ட் ஏ வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய டாபிக்ஸில் மேம் சொல்லுவேன். இன்டூ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் 1/2 அண்ட் செகண்ட் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் 1. ஓகேவா? ரைட். இஸ் ஈக்குவல் டு K/2 அப்படிங்கிற ரேட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஆல்சோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னோட ரேட் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலாக என்னோட ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு 1m அண்ட் 2m அப்படிங்கிறது K × 1 × 2 அப்படின்னு இருக்கும், விச் இஸ் 2K. ஸோ இனிஷியல் ரேட் இவ்வளோ, ஃபைனல் ரேட் இவ்வளோ. இவங்க ரெண்டு பேர்த்துக்கான டிஃப்ரென்ஸை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க ஆர் ரிலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணால் போதும், R1/R2 எடுத்தால் போதும். R1 வேல்யூ டிவைடட் பை R2 வேல்யூ. அப்போ எனக்கு ஃபஸ்ட் இடத்துல ஐ திங்க் த போர்ட் இஸ் விசிபிள் நவ். R1 ஓட வேல்யூ 2K, R2 ஓட வேல்யூ K/2. இது ரெண்டுத்தையும் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். R1 ஓட வேல்யூ 2K, R2 ஓட வேல்யூ K/2, which is nothing but கேவும் கட்டாயிரும். பாக்கி 2 டிவைடட் பை 1/2. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 2 மேலே வந்துடும், அதனால இது 4 ஆயிரும். ஸோ அவங்க வேல்யூ அப்படிங்கிறது
4 இருக்கு. ஸோ மேம் ஆன்சர் 4 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக ஆன்சர் 4ன்னு போகக்கூடாது. நம்ம ஜஸ்ட் இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள ரேஷியோவை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கொஷனில் என்ன கேட்டிருக்கா அப்படிங்கிறத கிளியராக பாருங்க. த சேஞ்ச் இன் இனிஷியல் ரேட் என்னவா இருக்கும், இனிஷியல் ரேட்டில் உள்ள சேஞ்ச் என்னவா இருக்கும் தான் கேட்டிருக்கான். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக மேம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், R2 is equal to R1 by 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். R1 by R2 is equal to 4 வந்துச்சு இல்லையா, அதில் R2 is equal to R1 by 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஆன்சர் 0.25 இருக்கு. எப்படி மேம் டைரக்டாக 0.25க்கு வந்தீங்க அப்படின்னு கேட்காதீங்க. R1 is nothing but 1m. அப்போ 1 divided by 4 is nothing but 0.25. இனிஷியல் ரேட்டோட வேல்யூ தானே கேட்டிருக்கான், அதனால 0.25 would be our answer. புரிஞ்சிச்சா? எஸ். ஹாய் தீபன், வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. அதனால நம்மளோட ஆன்சர் இதுவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் மேம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறதுக்காக தான் முன்னாடி வச்சுருக்கேன். ஒன்ஸ் இந்த ஒன் ஷாட் ஃபுல்லாக முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் சட்டுன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்கப்பா. ஸோ கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனை என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டருங்கிறது டெம்பரேச்சர், ரெண்டாவது ப்ரெஷர், மூணாவது கான்சன்ட்ரேஷன், நாலாவது சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் அஞ்சாவது கேட்டலிஸ்ட். ஒன்னொன்னா கிளியராக பார்த்துடலாம் வாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பரேச்சருக்கான. பொதுவாக நான் வந்துட்டு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் டெம்பரேச்சரை கூட்டினேன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் லைக் டெம்பரேச்சர் கூட்டுறதுனால கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்கான காரணம் சொல்கிறேன். ஸோ இனிஷியலாக எதனால நம்மளோட ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். என்கிட்ட இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்கு, இந்த 2 ரியாக்டன்ட்டும் சேர்ந்து எனக்கு ஒரு ப்ராடக்டை கொடுக்குதுன்னா, இப்போ நான் கையில் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுது இவங்க 2 பேரும் சேர்ந்தோம்னா இவங்க 2 பேரும் பக்கத்தில் வரணும் ஆர் கொலைட் ஆயிக்கணும். கரெக்டா? இப்படி இடிச்சுக்கிட்டா தானே உங்க ப்ராடக்டாக மாற முடியும். ரைட், இப்போ இவங்க 2 பேரும் இடிச்சுக்கணும்னா அங்கே ஏதாவது ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை தான் நம்மளோட டெம்பரேச்சர் கொடுக்குது. ஸோ நான் என்னோட மாலிகுல்ஸ்க்கு இப்படி ஹீட் கொடுக்க அந்த மாலிகுலுக்கு ஹீட்டு கிடைக்குது, நெருப்பு கிடைக்குது. நம்மளே கொண்டு போய் எங்கேயாவது நெருப்புள்ள இடத்துல போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், டப் டப்புன்னு சொல்லிட்டு மூவ் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? சிமிலர்லி நம்ம கடுகு அடுப்பில் வச்சோன்னா, நம்ம ஒரு கிண்ணத்துலையோ எதுலையாவது கடுகு போட்டோம்னா கடுகு என்ன ஆகும், ஹீட்டு கிடைக்கிறதுனால அது அந்த இடத்துல இருந்து ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்மளோட மாலிகுல்ஸும் ஹீட்டு கிடைக்கிறதுனால ஸ்பீடாக கொலைடாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஸோ யங்கர் கெமிக்கல் ரியாக்ஷனும் நல்லா நடக்குது. ஸோ whenever temperature is increased, our chemical reactions rate is also increased. புரிஞ்சிச்சிங்களா? ரைட், அதைத்தான் இங்கே கிளியராக கொடுத்துருக்கோம். Particles move faster at higher temperature leading to more frequent collisions. இந்த frequent collisionனால kinetic energy of the particle increase ஆகும். And finally activation energy என்னன்னு மேம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு அதை ஒரு சைடு வச்சுக்கோங்க. ரைட், ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் என்னோட மாலிகுல்ஸ்க்கு எனர்ஜி கிடைச்சி அவங்க டக்குன்னு இப்படி கொலைட் ஆயிடுவாங்க. அப்படி இடிச்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் சீக்கிரமாக கிடைக்கும். இதுதான் விஷயம். ஓகேவா? ஓகே, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் கம்போசிஷன். லக்ஷ்மி இந்த கான்செப்ட்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டாபிக் நம்ம போவோம். அப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம ப்ரெஷருக்கு போகிறோம். ஸோ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்ங்கிறத சொல்கிறேன். இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு பீக்கருக்குள்ளே என்னோட கேஸ் மாலிகுல்ஸை அடைச்சி வச்சுருக்கேன். இந்த பீக்கரில் நான் ப்ரெஷர் கொடுக்க ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் இல்லையா? அதனால நான் ப்ரெஷரை கொடுக்க சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ நான் ப்ரெஷர் கொடுக்க வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அங்கே உள்ள ஸ்பேஸ் குறைய என்னோட மாலிகுல்
பக்கத்துல வந்துட்டே இருக்கு. அப்ப பக்கத்துல வர 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 அவங்க நல்லா கொலைட் ஆயிப்பாங்க. அவங்க நல்லா கொலைட் ஆவறாங்கன்னா நமக்கு நிறைய ரியாக்டன்ஸ் கிடைக்கும், ரியாக்ஷனும் டக்குன்னு நடக்கும். அதனால தான் whenever our pressure is increased, our rate of reaction is also said to be increased. கண்ணா இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு மேம், ஒன்னொன்னா சொல்லித்தரேன், கிளியரா சொல்லித்தரேன். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, டவுட் இருந்தா அப்பப்போ கேட்டுக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேஷனுக்கு தான் போறோம். Concentration. It is found experimentally that rate of reaction is directly proportional to concentration of reactants. அதாவது நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தரேன், சரியா? அந்த பாக்ஸ்க்குள்ள ரியாக்டன்ட் ஏவும் பியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தரக்கூடிய பாக்ஸ்ல ஒரு 5A 5B இருக்கு. செகண்ட் நான் தரக்கூடிய பாக்ஸ்ல 50Aவும் 50Bயும் இருக்கு. இப்ப சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 5A 5B தான் இருக்கு. அப்ப அங்க நல்லா ரியாக்ஷன் நடக்குமா, இல்ல செகண்ட் பாக்ஸ்ல 50A 50B இருக்கு, அங்க ரியாக்ஷன் நல்லா நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இவ்வளோ பெரிய பாக்ஸில் 5A 5Bயை போட்டு வச்சேன்னா அவங்க ஃப்ரீயாக மூவ் ஆவாங்க. ஃப்ரீயாக மூவ் ஆவாங்கன்னா அவங்க இடிச்சுக்க மாட்டாங்க, விச் மீன்ஸ் அங்கே கொலிஷன் நடக்காது, அதனால ப்ராடக்ட்டும் உருவாகாது. இதுவே அதே மாதிரி இத்தனோண்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் 50A 50Bயை போடுறேன்னு சொல்லும்போது மாலிகுல்ஸ் எல்லாம் ஒரு குட்டி ஸ்பேஸில் அடங்கி இருக்கு. அப்போ மாலிகுல்ஸ் எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க இடிச்சுக்கிறதுக்கான சான்சஸும் அதிகம். இடிச்சுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்னா கண்டிப்பாக அங்கே ப்ராடக்ட்ஸும் நிறையா உருவாகும். விச் மீன்ஸ் என்னோட ரியாக்டன்ட்டோட கவுண்ட் ஆர் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ரியாக்ஷனும் ஸ்பீடாக நடக்கும். அண்ட் ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கா, எப்போவுமே நம்மளோட ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டும் அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்பீடும் ஹையாக இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போகிறோம். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், என்னோட ரியாக்டன்ஸ் எல்லாம் நான் ஒரு குட்டி கியூபுக்குள்ளே வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த மாதிரி குட்டி கியூப்குள்ளே வச்சுருக்கும்போ என்னோட மேலே இருக்கக்கூடிய இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை இல்லையா? ஏன்னா மேலே இருக்கிற இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்கனால வெளியில வர முடியாது, அதனாலேயே அவங்க ரியாக்ட் ஆக மாட்டாங்க. இதுவே இந்த கியூப் மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்த நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி பிரிச்சு 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 உதுராக்கி, நம்ம இந்த பன்னீர்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, பன்னீர்லாம் கியூப் ஷேப்ல இருக்கும். அந்த பன்னீரை நான் என்ன பண்றேன், இப்படி உதிரியா போட்டு ஒரு பிளேட்ல வச்சிடுறேன். இப்போ இந்த கேஸ்ல எல்லா மாலிகுலுமே நம்மளோட இன்னொரு ரியாக்டன்ட் கூட கான்டாக்டில் வர்றதுனால அவங்களால கண்டிப்பாக நல்லா ரியாக்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் இங்கேருந்து என்ன தெரிய வருதுன்னா, என்னோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த மாலிகுல் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போ ஆப்வியஸாக நிறைய மாலிகுல்ஸ்னால இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் அதனால நம்மளோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சிச்சுங்களா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் கேட்டலிஸ்ட். நமக்கு பொதுவாக கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறவன் யாருன்னு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் இருக்கு ஆர், அவன் ப்ராடக்டாக பியாக மாறுறான். இப்போ ஆர் வந்துட்டு ப்ராடக்டாக மாறினோம்னா ஜென்ரல் கேசஸில் பொதுவாக ரூம் டெம்பரேச்சரில் வித்தவுட் எனி டெம்பரேச்சர் வித்தவுட் எனி ப்ரெஷர் எந்த ஒரு கண்டிஷனுமே நான் அப்ளை பண்ணாமல் வச்சேன்னா ஒரு மணி நேரத்தில் அவன் ப்ராடக்டாக மாறிடுவான். எனக்கு வந்துட்டு 1 மணி நேரம் உட்காந்து மாறுறானான்னு பார்க்குறதுக்கான டைம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரியாக்ஷனுக்குள்ள ஏதோ ஒருத்தனை ஆட் பண்ணுறேன், ஒரு சூப்பர்மேனை ஆட் பண்ணுறேன். சூப்பர்மேன்னு சொன்னதும் ஷீல்டு மாதிரி வரைய பார்த்தேன், வரல. ஸோ ஒரு சூப்பர்மேனை ஆட் பண்ணுறேன். இந்த சூப்பர்மேனை என்ன பண்ணுவான்னா இந்த ரியாக்டன்ஸ் எல்லாம் சட்டுன்னு ப்ராடக்டாக மாற்றிடுவான். ஸோ இனிஷியலாக இந்த ரியாக்ஷன் நடக்க 1 மணி நேரம் நடந்துச்சுன்னா இவனை ஆட் பண்ணதுனால இப்போ அந்த ரியாக்ஷன் ஒரு 10-15 நிமிஷத்தில் நடக்குது. அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் whenever a catalyst is added to the reaction, கேட்டலிஸ்ட், நான் ஒரு ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணுறதுனால அந்த ரியாக்ஷனோட
ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை, ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய தன்மை இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஸோ நம்ம ரியாக்ஷனும் நல்லா நடக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸும் கிடைக்குதுன்னா அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகேப்பா. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம 5 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ரியாக்டன்ட் இருக்கக்கூடிய ஏரியாவை கூட்டினேன்னா என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட ரியாக்ஷனில் ஒரு கேட்டலிஸ்ட்டை போட்டேன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் முடிச்சிட்டோம். இது கூட நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம வந்துட்டு பார்க்கணும் கண்ணா. ஓகே, அதாவது கேட்டலிஸ்ட்டை நான் ஆட் பண்ணும்போது என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, பாத் ஆஃப் ரியாக்ஷன் மாறுது, ஆக்டிவேஷன் எனர்ஜி மாறுது, த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி மாறுது, ரேட் கான்ஸ்டன்ட் மாறுது. மேம் ஃபஸ்ட்டு இதுனா என்ன, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான கான்செப்டை மேம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ மேம் இதை ஒரு கிராஃப் வச்சே காமிக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னா கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இது தெரிஞ்சாதான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் இன்னுள்ள கான்செப்ட்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்துட்டு கிராஃப் வச்சுட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தெரியுது, இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி, அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்கு. ஆனால் இந்த ரியாக்டன்ட்டோட எனர்ஜி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாதான் அங்கே என்னோட ரியாக்டன்ட் எல்லாம் இப்படி முட்டி 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 என்னால் ப்ராடக்டை உருவாக்க முடியும் அப்படின்னு தெரியுது. ஸோ இனிஷியல் வேல்யூ ஆர் இனிஷியல் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் ஒரு 40ன்னு வச்சுக்கலாம். சரியா? இந்த ரியாக்டன்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா தேவைப்படக்கூடிய இந்த எனர்ஜி 60ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? விச் மீன்ஸ் 40ல இருக்கக்கூடிய என்னோட ரியாக்டன்ட்க்கு இன்னும் நான் 60 எனர்ஜிஸை கொடுத்தாதான், 60 எனர்ஜியை கொடுத்தா தான் அவங்க டோட்டலாக 100 அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணி என்னோட இந்த ரியாக்ஷனை நடத்துறதுக்கு உதவுவாங்க. இதுதான் கான்செப்ட். இப்போது என்னோட ரியாக்டன்ட்டுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது எந்த வேல்யூவை நான் ரியாக்டன்ட்டுக்கு கொடுத்தேன்னா, எந்த எனர்ஜியை நான் ரியாக்டன்ட்டுக்கு கொடுத்தேன்னா அவன் ரியாக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கு போவானோ அந்த எனர்ஜி, that energy which is needed to activate the reactant, அந்த ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகிறதுக்காக தள்ளி விடக்கூடிய அந்த எனர்ஜியை நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் 60 அப்படிங்கிற கவுண்ட் தான் நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜியாக இருக்குது. சிமிலர்லி 40 + 60, இந்த பாயிண்டோட எனர்ஜி 100 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்ட் தான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, நான் என்னோட ரியாக்டன்ட்க்கு என்ன எனர்ஜி கொடுத்தா அவன் ரியாக்ட் ஆக ஆரம்பிப்பானோ அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. வெராஸ் மினிமம் அவன்கிட்ட ஒரு 100 எனர்ஜி இருந்தால் தான் அவனால் ரியாக்ட் ஆக முடியும், அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவனால் ரியாக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மினிமல் வேல்யூவை தான் நான் வந்துட்டு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இதில் டவுட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நான் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறது மூலிமா என்ன நடக்குதுன்னா, ஆப்வியஸ்லி என்னோட ரியாக்ஷன் சட்டுது முடியுது, விச் மீன்ஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பீடாக நடக்குது. ஏன் என்னோட ரியாக்ஷன் இந்த மாதிரி நடக்குதுன்னா, என்னோட ரியாக்ஷன் நடக்கக்கூடிய இந்த பாதையை என்னோட கேட்டலிஸ்ட் குறைச்சிருது. ஸோ இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ண, இந்த த்ரெஷ்ஹோல்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ண இவ்வளோ எனர்ஜி கொடுத்து போனோம்னா நான் கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணுறது மூலிமா என்னோட ரியாக்டன்ட்க்கு இத்தனோண்டு எனர்ஜி கிடைச்சா போதும், அவன் ப்ராடக்டாக மாறிடுவான். ஸோ இந்த என்டையர் பாத்தை குறைச்சி தரதுனால கேட்டலிஸ்ட் வந்து ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. அதைத்தான் நம்ம பாத் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தாவே தெரியும் என்னோட ரியாக்டன்ட்டோட ஆக்சுவல் நீடட் ஆக்டிவேட்டட் எனர்ஜி இவ்வளோ. ஆனால் நான் இப்போது என்னோட ரியாக்டன்ட்டில் கேட்டலிஸ்ட்டை ஆட் பண்ணதுனால அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியோட வேல்யூ, இந்த டோட்டல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கா?
குறைஞ்சிருக்கா? அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்மளோட கேட்டலிஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்குதுன்னு சொல்றோம். ஆல்சோ இந்த பீக் பாயிண்ட்டை தான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொன்னோம். இந்த பீக் பாயிண்ட்டையும் நம்மளோட கேட்டலிஸ்ட் குறைக்குது. அண்ட் ஃபைனலா இது எல்லாமே குறையுதுன்னா நம்ம ரேட்டை பேஸ் பண்ணன ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேல்யூவும் குறையும் இல்லையா? அதனால தான் ரேட் கான்ஸ்டன்ட்டுமே மாறுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹாய் லாரன்ஸ், வெல்கம் ஆன் போர்ட் கண்ணா. ஓகே, ஸோ கேட்டலிஸ்ட் இந்த விஷயத்தை தான் மாற்றுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. போர்டு எக்ஸாம்லேயும் உங்களோட லைக் எக்ஸ்பிளனேஷன் கொஷின்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பான். ஸோ அதற்கும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி நீட்டுக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே மேம், இதையெல்லாம் கேட்டலிஸ்ட் மாற்றுது. அப்போ கேட்டலிஸ்ட் எந்த வேல்யூவாக மாற்றலை? நம்மளோட ரியாக்ஷனோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை நம்ம கேட்டலிஸ்ட் மாற்றலை. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா என்னோட ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்டன்ட்ட கொஞ்சம் ஃப்ரீ எனர்ஜி இருக்கும், அன்டச்ட் எனர்ஜி இருக்கும். அதை தான் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் இப்போ நான் சொன்னேன்னா டைம் எடுக்கும். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் 𝛿𝑔யை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட், எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்ட். இங்க என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி மட்டும்தான் மாறுதே ஒழிய என்னோட ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட எனர்ஜி மாறுதா? மாறல. இந்த கிராஃப் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் எனர்ஜி ஆஃப் ப்ராடக்டை இது மாற்றல. சிமிலர்லி இந்த ரியாக்ஷன்ல ஏதாவது ஹீட் தேவைப்படுது, ஹீட்டை வந்துட்டு ஹீட் வந்துட்டு எவால்வ் ஆகுது. இஃப் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் ஹீட், அந்த சேஞ்ச் இன் ஹீட்டையும் இது மாற்றாது. ப்ளஸ் நம்மளோட இந்த மாலிகுல்ஸ் மூவ் ஆகக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னா அதே ஸ்பீடில் தான் மாலிகுல்ஸ் இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணாலும் மூவ் ஆகும். ஸோ என்ட்ரோப்பியும் இது மாற்றலை. ரேண்டம்னஸை தான் ஆர் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம என்ட்ரோப்பின்னு சொல்லுவோம், ΔSன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகெயின் ΔH, ΔS, ΔG இதை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க. ரைட், நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஷனுக்கு வந்துட்டோம் கண்ணா. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கேஸில் எதர் கிராஃப் பேஸ் பண்ணின கொஷின் ஆர் இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஷின் தான் கேட்பான். ஸோ இந்த கொஷின்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணோங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, அண்ட் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். என்னோட ரியாக்டன்ட்டோட அளவு கான்சன்ட்ரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த 4 விஷயத்தில் என்ன மாறும் அப்படின்னு கேட்டிருக்கான். டக்குன்னு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். இனிஷியலாக என்கிட்ட 10 ரியாக்டன்ட் இருக்கு. இந்த 10 அப்படிங்கிற கவுண்ட்டை நான் 50 அப்படின்னு மாத்துறேன். இப்போ இதுவும் ஒரு பாக்ஸில் தான் இருக்கு, இதுவும் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் தான் இருக்கு, அதே வால்யூம்குள்ளே தான் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது 10 ரியாக்டன்ட் இந்த ஸ்பேஸ் கேப்ல இருக்கு. 50 ரியாக்டன்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்பேஸ் குறையுது, விச் மீன்ஸ் அதனால நல்லா கொலைட் ஆக முடியும். நல்லா கொலைட் ஆகுதுன்னா கண்டிப்பா அவங்களோட, நல்லா முட்டிக்குதுன்னா கண்டிப்பா அவங்களோட collision frequency தான் மாறும். அதனால out of these 4 option C would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Right. Next question. The decomposition of phosphine on tungsten at low pressure is a first order reaction. First order reaction என்னன்னு இனி மேம் சொல்றேன், கொஞ்சம் கொஸ்டினை மட்டும் பாருங்க. இட் இஸ் பிகாஸ் ஏன் இது வந்துட்டு லோ ப்ரெஷர்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். சரி, பாஸ்பைன் இந்த மாலிகுல் டீகம்போஸ் ஆக ஒரு பெரிய சங்க் ஆஃப் மாலிகுலா இருந்தது. டீகம்போசிஷன்னா என்ன? ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கு, அந்த காம்பவுண்டை உடைச்சு நான் குட்டி குட்டி மாலிகுல்ஸா மாத்தினேன்னா அதைத்தான் நான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கு, அதை உடைச்சு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸா மாத்தினா அதைத்தான் நான் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இவ்வளோ பெருசா இருந்த ஒரு மாலிகுலை நான் உடைச்சு எப்படி நம்ம பன்னீரை உதுராக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி உடைச்சு குட்டி பார்ட்டிகல்ஸா மாத்திட்டேன். இப்போ இங்க சர்ஃபேஸ் ஏரியா மாறி இருக்கா? இனிஷியலா இருந்த இந்த ரிஜிட் சர்ஃபேஸை விட இப்போ அதோட சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரைட். இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறுபடும் இல்லையா? அதனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் கவரேஜ். Hi Anurag, welcome on board. So out of these 4 option A would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? ஆல்சோ கண்ணா எல்லாரும் லைவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நம்மளால நல்லா இன்டராக்ட் பண்ணி ஒரு கொஸ்டினையும் சால்வ் பண்ண முடியும். சரியா? ரைட்.
Next question. The addition of a catalyst during a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல நான் கேட்டலிஸ்ட்டை போடுறதுனால எந்தெந்த விஷயத்தை அது மாற்றும் கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்துனோம். நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறது மூலியமா ரியாக்ஷனோட ரேட்டு மாறும், ரியாக்ஷன் மூவ் பண்ணக்கூடிய அந்த பாதை மாறும், ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் எனர்ஜிங்கிறது மாறும், ரியாக்ஷனோட த்ரெஷால்ட் எனர்ஜி இந்த பீக் பாயிண்ட் மாறும், ஃபைனலாக ரேட் கான்ஸ்டன்ட்டும் மாறும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் படிச்சிருந்தோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? Activation energy. Option A would be the right answer. Hi Umesh, welcome on board Kana. Right, next நம்ம ரேட் லாக்குள்ள போகிறோம். ரேட் லானா என்ன? நம்ம ஊரில் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு சட்டம்னு சொல்லி ஒன்று போடுவாங்க இல்லையா, ஒரு லான்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ரேட்டை கண்டுபிடிச்சதும் இது எப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாவை போட்டாங்களாமா. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரைட், the relationship of rate of reaction to the rate constant and concentration of reactant is called is raised to some powers. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னோட ஒரு ரியாக்ஷன் நடக்குதுப்பா, என்னோட ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த ரியாக்ஷன் ஒரு விதமான ஸ்பீடில் நடக்கும் இல்லையா, அந்த ஸ்பீடை தான் நான் ரேட்டுன்னு சொல்கிறேன். இப்போது இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும்னா, ஆப்வியஸ்லி இது என் மண்டை மறைச்சிரும், ஸோ அதனால இங்கே எழுதுகிறேன். என்னோட ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது ஆப்வியஸாக என்னோட ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அப்போது 10 ரியாக்டன்ஸ் இருக்குன்னா என்னோட ரேட்டும் 10 மடங்கு ஆயிருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்படி கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு வேல்யூவை அங்கே ஆட் பண்ணுறோம். அந்த வேல்யூவோட பேர் தான் ரியாக்ஷன் orders. So we know our rate of reaction, நம்மளோட rate of reaction அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். வெறும் கான்சன்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லை, அந்த கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பவர் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்டர். அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ண அந்த ஆர்டருக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ நம்ம ஆளுங்க தான் இந்த ப்ரொபோஷனல் தூக்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவானுங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். இது ரேட் ஈக்குவேஷனுங்கிறதுனால நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் அப்படிங்கிறது, சாரி பயங்கரமாக வளர்றேனோ, நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரேட் கான்ஸ்டன்ட் K இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A பவர் X, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B பவர் Y. இந்த எக்ஸ் என்ன ஒய் என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் மேம் சொல்கிறேன். இப்போதைக்கு ரேட்லனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை நான் டைரெக்டாக சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னு கூட சொல்லிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோங்கிறத இனி வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். பட் இங்கே நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தானே. அப்போ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேல்யூ தானே இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட்ஸ் மாறும், பட் ஒரே ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ தானே. அதே மாதிரி ரேட் கான்ஸ்டன்ட்டும் கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ வச்சுட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. K is different, rate constant is different for different reaction. ஒவ்வொரு விதமான ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டும் மாறும். ரெண்டாவது, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்து மட்டும்தான் மாறும், which is டெம்பரேச்சர். என்னோட டெம்பரேச்சரை மாற்றினேன்னா ரேட் கான்ஸ்டன்ட் மாறும். இதை பேஸ் பண்ணி நீட்டில் நிறைய தடவை டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கண்ணா. அதாவது என்னோட ரேட் கான்ஸ்டன்ட் எந்த விஷயத்தை பொறுத்து இருக்கும், டெம்பரேச்சரா ப்ரெஷரா ஆர் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ என்னோட ரியாக்ஷனோட இனிஷியல் ரேட் அப்படிங்கிறது இது, ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இது. நான் இந்த ரியாக்ஷனில் ப்ரெஷரை போடுறேன், இவ்வளோ ப்ரெஷரை போடுறேன், அப்போ என்னோட ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்ங்கிற மாதிரி எல்லாம் கொஷின் கேட்பான். ரேட் கான்ஸ்டன்ட்னு வந்தாவே அவன் வேல்யூ மாறுதுன்னு சொன்னாவே ஒருத்தனால மட்டும்தான் அதை மாற்ற முடியும், அவன் வேற யாரும் இல்லை, நம்மளோட டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா. எத்தனை எக்ஸ் மார்க் வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க, அம்புட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹாய் மேஜிக்கல் மைண்ட், ஹாய் வெல்கம் ஆன் போர்ட். ரைட், இப்போ நம்ம இந்த ரேட் கான்ஸ்டன்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோட ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ பெருசாக இருக்குது, ஒரு 100, 50, 200, 1000 அப்படின்னு பெரிய வேல்யூவாக இருக்குன்னா
அங்கே அந்த ரியாக்ஷன் சட்டுன்னு நடக்கும்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ரேட் கான்ஸ்டன்ட் பெருசாக இருந்தால் ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கும். இட் இஸ் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன். Next, each reaction has definite value of rate constant. அதாவது ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற டெம்பரேச்சரில் நம்ம எடுத்துக்கக்கூடிய டெம்பரேச்சரில் டெஃபினைட்டான ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் மாறாத வரைக்கும் மாறாது. Next, the value of rate constant for same reaction changes with temperature. அதே ரியாக்ஷனில் நான் டெம்பரேச்சரை மட்டும் மாற்றினேன்னா கண்டிப்பாக ரேட் கான்ஸ்டன்ட்டும் மாறும். ஃபைனலாக rate constant does not depend upon concentration of the reactants or products. reactant-ஓட concentration, ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன், இவங்க வேல்யூக்கெல்லாம் ரேட் கான்ஸ்டன்ட் மாறவே மாறாது. ஒருத்தனுக்கு மட்டும்தான் அடிப்பணிவான். நம்மால் ராட்வீலர் பிட்புல் மாதிரியெல்லாம் ஒரே ஒரு ஓனருக்கு மட்டும்தான் அடிப்பணிவாங்க. அதே மாதிரி தான் ரேட் கான்ஸ்டன்ட்டும் டெம்பரேச்சருக்கு மட்டும்தான் மாறுவான், வேற எந்த வேல்யூக்கும் மாற மாட்டான். அண்ட் ஃபைனலாக யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். நம்மளோட ரியாக்ஷன் என்ன ஆர்டர், 0th ஆர்டரா, ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டும் மாறும். இதற்கான ஃபிக்ஸட் யூனிட்னு எதுவுமே கிடையாது. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஓகே. இப்போ சரி மேம், நீங்கள் ஆர்டர்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. ஆர்டர் அப்படின்னா என்ன, அது ரேட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? கண்ணா, ஆர்டர் அப்படின்னுங்கிறது ஒன்றும் இல்லை. என்னோட ரியாக்ஷன் வந்துட்டு எந்த மாதிரி நடக்குது, சட்டுன்னு நடக்குதா, ஆர் அங்கே ஏதாவது இன்டர்வல் இருக்கா, ஆர் அங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாதான் அந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் அதுக்கு ஆர்டர் வேல்யூன்னு சொல்லி கொடுப்போம். ஸோ ஆர்டர்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் மீ, இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஃபார்முலா பேஸ் கொஷினில் எத்தனை ஆர்டர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் கேட்டாலும் டக்குன்னு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இன்ஃபேக்ட் நிறைய ரிசோர்ஸஸ் பார்த்து தான் மேம் இந்த ஃபார்முலாஸை டிவைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடை. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, rate is nothing but dx by dt, which is nothing but k into concentration power n. இந்த என்னங்கிறது தான் நம்மளோட ஆர்டர். இதே ஃபார்முலா தான் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஆல்சோ k is nothing but, k அப்படிங்கிறது என்ன, dx by dt into concentration n minus 1, 1 by concentration n minus 1 எழுதிக்கலாம். இல்லை மேம் டினாமினேட்டரில் இருந்தால் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும், -1 + 1 ஆகும், +n -n ஆகும் இல்லையா? அதனால கான்சன்ட்ரேஷன் பவர் 1 - n டைம் இன்வர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், இதுவே உங்கள்கிட்ட ஒரு கேசியஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா அங்கே கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெஷரை யூஸ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு ஒரு கேசியஸ் ரியாக்ஷன் கொடுக்குறான், கேஸ் பேஸ் பண்ண ரியாக்ஷன் கொடுக்குறான்னா அங்கேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே ப்ரெஷரை தான் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் ATM 1 - n, இங்கே வந்து அதே பவர் தான் டைம் இன்வர்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, அதோட யூனிட் என்ன. ஒன்ஸ் அகெயின் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்மேஷன். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு சில ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியலன்னா கூட இந்த மாதிரி யூனிட்ஸ் பேஸ் பண்ணி உங்களால் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அட்லீஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு கூட உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ உங்களோட ஆர்டர் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் திஸ், மோல் லிட்டர் இன்வர்ஸ், எஸ் இன்வர்ஸ். இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா எஸ் இன்வர்ஸ், செகண்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா லிட்டர் மோர் இன்வர்ஸ், எஸ் இன்வர்ஸ். இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ஆர்டராக இருந்தால் மட்டும் லிட்டர் ஸ்கொயர், மோல் இன்வர்ஸ் ஸ்கொயர், எஸ் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த யூனிட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்ணா. முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட், எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுக்கு வந்திருக்கோம் கண்ணா. இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி ரியாக்ஷனுங்கிறது ரொம்பவே பேசிக்கான டேர்ம்ஸ் தான்.
இனிதான் நம்ம இம்பார்ட்டண்ட்டான டாபிக்குள்ளேயே போகிறோம். சரியா? இனிதான் இது பேஸ் பண்ண இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ்க்கெல்லாம் போகிறோம். கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி கான்செப்ட்கெல்லாம் போகிறோம் கண்ணா. ஸோ கொஞ்சம் அட்டென்டிவாக கிளாஸை கவனிக்கிங்க. உட்காந்து கிளியராக ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நோட்ஸ் உங்களுக்கு என்சிஆர்டிலேயோ இல்லை அவுட் சோர்ஸ்லேயோ கிடைக்காது. மேம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கிளியராக டிவைஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நிதானமாக கவனித்து எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ பாருங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னாவே அங்கே நிறைய விதமான ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா காம்ப்ளெக்ஸ்னாவே ரொம்பவே கொச்சான்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் மல்டிபிள் ஆர் மெனி ஸ்டெப்ஸ் இருக்கும். எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் சொல்லும்போது அது ஒரு சிங்கிள் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்லும்போது அங்கே கண்டிப்பாக ஆர்டர் வேல்யூ வந்துட்டு 2க்கு மேலே தான் இருக்கும். 2 ஆர் மோர் தேன் 2க்கு தான் இருக்கும். வேறஸ் இங்கே ஓவரால் ஆர்டர் வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப குட்டியாக 0, 1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபைனலாக அதோட ஆர்டர் வேல்யூ ஒரு சில இடத்துல இங்கே ஒரு சில இடத்துல 1/3, 1/2 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் கூட காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் வரலாம். வேறஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் பண்ணு. அதனாலேயே இவங்களோட ஆர்டர் வேல்யூ 0, 1 மேக்ஸ் டு மேக்ஸ் 2 வரலாம். அதுக்கு மேலே போகாது. ஓகேவா? 0, 1, 2 அவ்வளோதான். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாகவே ஆர்டர் அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட், மெனி சைட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ப்ரெசென்ட். அதாவது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நான் இப்போ ஒரு பெரிய குளோப் எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடக்கும். சிமிலர்லி இந்த ஒரு பார்ட்டில் ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஒரு மேஜர் சங்கில் ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கும். இங்கே ஒரு விதமான ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அட் அ டைம் அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா அந்த ஒரு சிஸ்டம்குள்ளே 4-5 விதமான ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மெனி சைட் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் ப்ரெசென்ட் இன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. இதுவே நம்ம எலிமெண்ட்ரி ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி விதவிதமாக ரகரகமாலாம் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு ரியாக்ஷன், அடிஷன் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா 2 பேரும் ஆட் பண்ணி ஒரு மாலிகுலை கொடுப்பாங்க. சப்ஸ்டியூஷன்னா உங்களோட அயான்ஸ் மட்டும் மாறும். இந்த மாதிரி இல்லைனா டீகம்போசிஷனாக ஒரு பெரிய சங்க் உடஞ்சி குட்டி 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 பார்ட்டிகல்ஸாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நடக்கும். நெக்ஸ்ட், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் இருக்கும். அதாவது என்னோட எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட் சி அப்படின்னு மாறுதுன்னா ஏ சியா மட்டும்தான் மாறும். நடுவில் ஒன்றும் நடக்காது. இதுவே காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளோட ஏ வந்துட்டு சியா மாறுறதுக்கு ஃபஸ்ட்டு பியா மாறும், தென் எக்ஸா மாறும், தென் ஃபைனலாக தான் சியா மாறும். விச் மீன்ஸ் நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் அங்கே இருக்கும். ஓகேவா? அந்த இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸை தான் நம்ம இங்கே டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் எலிமெண்ட்ரியில் எதுவுமே நடக்காது. நீ காசு தந்தேன்னா தோசை தருவேன், அந்த மாதிரி ரியாக்டன் தந்தேன்னா ப்ராடக்ட் தருவேன், டக்குன்னு ரியாக்ஷன் முடிஞ்சிடும். அண்ட் ஃபைனலாக காம்ப்ளெக்ஸில் products are not formed in steps directly involved in the reactant. முன்ன சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஏலேருந்து எனக்கு சி கிடைக்கணும்னா டக்குன்னு இப்படி டைரெக்டாக எனக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. நடுவில் நிறைய ஸ்டெப்ஸ் ஒழிஞ்சிருக்கும். அந்த நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால இந்த என்டையர் ரியாக்ஷன் ரொம்ப கொச்சான்னு இருக்கிறதுனால தான் அதை நான் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்கிறேன். புரிஞ்சிச்சா? வேறஸ் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்னு சொல்லும்போது அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்ட் டைரெக்டாக கிடைச்சிரும். புரிஞ்சிச்சா? இன் சிம்பிள் வேர்ட்ஸ் ஈஸியாக சும்மா கஷ்டமே இல்லாமல் சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நிறைய விதமான ஸ்டெப்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் இந்த மாதிரி உங்களோட ஒரு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுறதுக்குள்ளே நிறைய இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து தான் ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எலிமெண்ட்ரி ரியாக்ஷன்னு சொல்லும்போது டக்குன்னு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறிடும். இப்படி இந்த ரியாக்ஷன் டக்குன்னு முடியறதுனால தான் அதோட ஆர்டர் அப்படிங்கிறது 0, 1 or 2 இருக்குது. வேறஸ் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் நிறைய ஸ்டெப்பு வச்சு நடக்கிறதுனால தான் அதோட ஆர்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருக்குது. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஹாய் மெடிக்கோ, என்ன இன்னைக்கு கிளாஸ்க்கு லேட்டாக வந்திருக்கீங்க? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷனுக்கு போகிறோம். ரைட், இப்போது ஆர்டர்னா என்ன மேம்?
ஆர்டர்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்சர்வ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லி இன் த ரேட் லா. அதாவது என்னோட ஒரு ரியாக்ஷன் நடக்குது, என்னோட ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுற டைமில் என்னோட ரியாக்டன்ட் ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஆர் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனை மட்டுமே வச்சுக்கலாமே, அது ஏதோ ஒரு பவர் மல்டிபிள்ஸில் ரேட்டு கூட ரிலேட் ஆகுதுன்னா அந்த பவர் மல்டிப்பிளை தான் நம்ம ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷனை பார்த்ததும் டக்குன்னு நம்மளால் இன் வேர்ட்ஸ் நம்மளால் அதோட ஆர்டரை சொல்ல முடியாது. நம்மளால அந்த ரியாக்ஷனோட ஆர்டரை ப்ராக்டிக்கலாக பார்த்து அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்து மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ ஆர்டரை நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, பயோ பார்த்துட்டு இருந்தீங்களா? நோ வரிஸ் மெடிக்கல் கேர்ள். இப்போ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு லைவ்ல டாபிக்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அது டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் பாக்கி உள்ள போர்ஷனை மட்டும் ரெக்கார்டடாக பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறோம். மேம், மாலிகுலாரிட்டினா என்ன? மாலிகுலாரிட்டியும் ரியாக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பொதுவாக மாலிகுல் அப்படின்னா என்னக்குன்னா அர்த்தம், என்னோட ரியாக்டன்ட் ஏபி பிசி இந்த மாதிரி 2-3 எலிமெண்ட்ஸ்னால உருவாச்சுன்னா அந்த ஒரு ரியாக்டன்ட்டை தான் நம்ம ஒரு மாலிகுல்னு சொல்லுவோம். சிமிலர்லி ஒரு ரியாக்ஷனில் எத்தனை விதமான ரியாக்டன்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுலாரிட்டி அந்த ரியாக்ஷனுக்கு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஏ அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, பி அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஆர் ஏ அப்படிங்கிற மாலிகுல் இருக்குது, பி அப்படிங்கிற மாலிகுல் இருக்குது. விச் மீன்ஸ் அந்த ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டானா நான் என்ன பண்ணுவேன்? A1 B1, அப்போ 1 + 1 2 அப்படின்னு சொல்லுவேன். மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் present in the reaction. புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ஓகே. இந்த நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜீரோவாகவும் இருக்க முடியாது, ஃப்ராக்ஷனலாகவும் இருக்க முடியாது. இட் ஷுட் ஆல்வேஸ் பி அ கம்ப்ளீட் நேச்சுரல் நம்பர் 1 to infinity. அதுக்குள்ளே இருக்கலாம், பாயிண்டில் வராது, ஃப்ராக்ஷனலாக இருக்காது, டெசிமலாக இருக்காது, ஜீரோவாகவும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட். இஃப் த மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் 1, அந்த ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டி ஒன்றா இருந்துச்சுன்னா அதைத்தான் நம்ம யூனிமாலிகுலார் ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மாலிகுலாரிட்டி ஒன்றா இருக்கக்கூடிய ரியாக்ஷன் மோஸ்ட்லி டீகம்போசிஷனுக்கு கீழே தான் வரும். அதனால் இந்த யூனிமாலிகுலார் ரியாக்ஷனை நம்ம ஒரு சில இடத்துல டீகம்போசிஷன் ரியாக்ஷனும் சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Next, in case of complex reaction, molecularity is obtained from reaction mechanism. இதுவே என்னோட ரியாக்ஷன் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் நான் டைரெக்டாக என்னோட ரியாக்ஷனோட மாலிகுலாரிட்டியை அதில் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அதில் எத்தனை மெக்கானிசம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி சொல்லிடுவேன். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆர்டர் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் த சம் ஆஃப் பவர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இன் த ரேட் லா எக்ஸ்பிரஷன். அதாவது நான் ரேட் லா எக்ஸ்பிரஷன் எழுதும்போது R is equal to K into concentration of X and concentration of A power X B power Y அப்படின்னு எழுதுனேன் இல்லையா? இங்கே கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே உள்ள பவர்ஸை என்னால் டிஃபைன் பண்ண முடியாது, ப்ராக்டிக்கலாக பார்த்து தான் சொல்ல முடியும். பட் ஆனால் அந்த வேல்யூஸை எக்ஸையும் ஒய்யையும் நான் ஆட் பண்ணேன்னா அப்போ கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூவை தான் நான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மாலிகுலாரிட்டினா என்ன? என்னோட ரியாக்ஷனில் எத்தனை விதமான ரியாக்டன்ட் ஸ்பீஷிஸ் இருக்கோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் H2 + O2 gives H2O அப்படிங்கிற ரியாக்ஷன் எடுத்தேன்னா இங்கே எனக்கு H2O2 2 விதமான ரியாக்டன்ட் இருக்கு. அப்போ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்பீஷிஸ் இந்த ரியாக்ஷன் இஸ் கால்ட் as மாலிகுலாரிட்டி. புரிஞ்சிச்சிங்களா? எஸ். நெக்ஸ்ட்,
ஆர்டரை என்னால் இந்த ரியாக்ஷனா இதுக்கு இவ்வளோதான், அந்த ரியாக்ஷனா அதுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு டக்குன்னு சொல்ல முடியாது. இந்த வேல்யூ கேன் பி ஒன்லி டேக்கன் த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட். நான் அந்த ரியாக்ஷனை பண்ணி பார்த்து தான் அந்த ஆர்டரை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மாலிகுலாரிட்டிங்கிறது நான் கண்ணில் பார்த்தேன், அந்த ரியாக்ஷனோட ஃபார்முலா இருக்கா என்கிட்ட தான், நான் பார்த்து மாலிகுலாரிட்டி என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கண்ணில் பார்த்தே சொல்ல முடியாது. தியரி இருந்தாவே போதும், என்னால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட், இந்த ஆர்டர் அப்படிங்கிறது ஜீரோவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனலாக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா முன்னே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் அவங்களோட ஆர்டர் வந்துட்டு ஃப்ராக்ஷனில் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வேல்யூ ஜீரோ, ஃப்ராக்ஷனல், ஹோல் நம்பர் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் மாலிகுலாரிட்டியில் அந்த கதையே கிடையாது. இட் கேன் நாட் பி ஜீரோ ஆர் ஃப்ராக்ஷனல். அதனால ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனாவோ இருக்க முடியாது, ஒரு கம்ப்ளீட் நேச்சுரல் நம்பராக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட், ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் எலிமெண்ட்ரி அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனாக இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் அங்கே ஆர்டரை நம்மளால் கண்ணில் பார்த்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்ல முடியும். வெரஸ் மாலிகுலாரிட்டி இஸ் ஒன்லி அப்ளிகபிள் டு எலிமெண்ட்ரி ரியாக்ஷன். எலிமெண்ட்ரி ரியாக்ஷனில் மட்டும்தான் மாலிகுலாரிட்டியை உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். புரிஞ்சிச்சா கண்ணா எங்கேயாச்சும் டவுட் இருந்தால் அப்பப்போ கேட்டுக்கோங்க. டவுட்டோட செஷன் பார்க்காதீங்க. நம்ம ஒவ்வொரு டவுட்டையும் கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட் போகலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது இந்த டாபிக் பேஸ் பண்ண ஒரு சில கொஷின்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், when initial concentration of a reactant is doubled in the reaction, its half-life period is not affected. ஹாஃப் லைஃப் பீரியட் பார்க்கலையே மேம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஹாஃப் லைஃப் இனி வரக்கூடிய பார்ட்டில் நம்ம பார்ப்போம், சரியா? பட் இப்போதைக்கு இதில் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு ரியாக்டண்ட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணுறதுனால என்னோட ஹாஃப் லைஃப் பீரியட் அஃபெக்ட் ஆகல. எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் ஹாஃப் லைஃப் பீரியடை அஃபெக்ட் பண்ணலைன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? எப்போவுமே நம்மளோட ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஹாய் 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 நேரு. நேரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல கண்ணா. ரைட். இப்போது என்னோட ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் அஃபெக்ட் பண்ணலைன்னா அப்போ அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அண்ட் ஸோ த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? டக்குன்னு சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? உங்களுக்கு புக்கில் கூட கொடுத்துருப்பான். இங்கே ஆர்டர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? எஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, தேர்ட் ஆர்டரா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். வெரி குட். எஸ் 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 ஜவஹர் நேரு. நான் ஆக்சுவலாக 10th 11th 12th நான் முன்னே ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனில் எடுத்துகிட்டு இருந்தேன். நவ் ஐ எம் டேக்கிங் இட் ஃபார் நீட். ஓகே, ரைட். சொல்லுங்க பார்ப்போம், இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? கொஷினை பார்த்ததுமே நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ ஹியர் இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எந்த ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்? This reaction is an example for third order reaction. மேம் எப்படி மேம் நீங்கள் டைரெக்டாக இதை தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க? கண்ணா, உங்களோட என்சிஆர்டி புக்கில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காண்டா கண்ணா. ஸோ அந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளை பேஸ் பண்ணி தான் நான் தேர்ட் ஆர்டர்னு சொல்கிறேன். அப்படி இல்லாமல் எனக்கு டைரெக்டாக ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இது எந்த ஆர்டர்னு கேட்டானா என்னாலன்னு இல்லை, யாருனாலையும் ஃபார்முலா மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஓகேவா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். If the rate of the reaction is equal to rate constant, the order of the reaction is. இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே நம்ம நிறைய எக்ஸப்ஷனல் கேஸ், நிறைய நோட் பாயிண்ட்ஸை பார்ப்போம், சரியா? ரைட். ஸோ பார்த்துடலாம். இஃப் இன் கேஸ் உங்களோட ரேட்டும் உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னா, which means whenever rate is equal to rate constant, நம்மளோட ரியாக்ஷனோட ஆர்டருங்கிறது ஜீரோவாக இருக்கும். எஸ், ரியாக்ஷனோட ஆர்டர் ஜீரோவாக இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ நான் 3 கொஷினில் உங்களுக்கு 3 விதமான பாயிண்ட்ஸ் ஆர் நோட்ஸை கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எப்போவுமே கான்சன்ட்ரேஷன்
half life அஃபெக்ட் பண்ணலைன்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அதோட ஆர்டர் என்னன்னு கேட்டானா அந்த ரியாக்ஷனை டக்குன்னு பார்த்தா அதோட ஆர்டர் இதுதான் நம்மளால் சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலாக தான் சொல்ல முடியும். ஸோ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில ரியாக்ஷன்ஸ் அண்ட் அதோட ஆர்டர் என்னங்கிறத மட்டும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. மூணாவதா மேம் என்ன சொன்னேன், இந்த மாதிரி என்னோட ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கேஸில் என்னோட ஆர்டர் கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஏன் ஆர்டர் ஜீரோவாக இருக்குது? அப்போ தானே ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 0 concentration of b power 0 anything power 0 1க்கு equate ஆகும்லே, அப்ப இதுவும் 1 இதுவும் 1 ன்னு ஆயிரும். and so rate is equal to rate constant நமக்கு வேல்யூ கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? very good கண்ணா. right. next question, the rate of a reaction between reactant A and B decreases by a factor of 4. அதாவது என்ன சொல்றானா, நான் என்னோட B ஓட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணுறேன். அப்போ B ஓட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணுறேன். டபுள் பண்ணுறதுனால என்னோட AB அப்படிங்கிற ரியாக்டன்ட்டோட ரேட் வந்துட்டு இட் இஸ் டிக்ரீஸ்ட் பை அ ஃபேக்டர் ஆஃப் 4. 4 மடங்கு அது குறையுது. புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே ஆர்டர் ஆஃப் B என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். B ஓட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாம் எழுதிட்டோம், கண்டிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கால்குலேஷனுக்கு போயிடலாம். ரைட். பொதுவாக நம்ம வந்துட்டு ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ரேட் ஈக்குவேஷன் வச்சு சொல்லும்போது we say R is equal to K into concentration of A power X concentration of B power Y. கரெக்டா? இப்போ என்ன சொல்லியிருக்கான், இனிஷியலாக என்னோட பியோட கான்சன்ட்ரேஷனை நான் டபுள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். பியோட கான்சன்ட்ரேஷனை இதே ஈக்குவேஷனில் நான் டபுள் பண்ணி காமிக்கும்போது எனக்கு R is equal to KAX, பியை வந்துட்டு நான் 2B எடுத்துக்கிறேன். ஸோ 2BY அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட், இப்போ நான் இங்கே 2 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன் கண்ணா. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்னோட ரேட் இப்படி இருக்கு, செகண்ட் கண்டிஷனில் என்னோட ரேட் இப்படி இருக்கு. இப்படி என்னோட பியோட கான்சன்ட்ரேஷனை டபுள் பண்ணுறதுனால என்னோட ரேட் வேல்யூ அப்படிங்கிறது R/4 மாறுது. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த வேல்யூஸை மட்டும் நான் ஈக்குவேட் பண்ணால் போதும், எனக்கான ஆன்சர் இங்கே கிடைச்சிடும். ஓகே. ஸோ இப்போ இவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ரேட் வேல்யூ 1லேருந்து 1/4 டைம்ஸ் 4 குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். இங்கே என்னோட y வேல்யூ அப்படிங்கிறது 2y அப்படின்னு எடுத்தேன்னா 2y இஸ் ஈக்குவல் டு அந்த குறைஞ்ச வேல்யூ 1/4. ஓகேவா? அப்போ y அப்படிங்கிற வேல்யூ என்னவா இருக்கும்? இஃப் 2y இஸ் ஈக்குவல் டு 1/4 தென் y இஸ் ஈக்குவல் டு இதுவும் இந்த சைட் வந்துடும். அதனால என்னோட ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது -1 -2 டக்குன்னு பார்த்து சொல்லுங்க. -1 -2 எஸ். -1 -2 anytime லாரன்ஸ். -2 தான் இருக்கும். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்த்தா தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். அந்த கான்செப்டை மேம் சொன்னதுக்கப்புறமா திருப்பி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம 0 ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆர்டர் பேஸ் பண்ணின ரியாக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. நோ வரிஸ் மெடிக்கல் கோல் திருப்பி ஒரு தடவை சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ரைட். 0th ஆர்டர் ரியாக்ஷன். 0th ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன? முன்னாடி நான் சொன்ன அதே விஷயம்தான். இஃப் இன் கேஸ் என்னோட ரேட் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லைனா, இஃப் மை ரேட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன், அப்போது அந்த இடத்துல அந்த ஆர்டரை நான் 0th ஆர்டர்னு சொல்லுவேன். என்னோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லைனா கான்சன்ட்ரேஷனோட ஆர்டர் வேல்யூ 0 which means rate is equal to K அப்படின்னு கிடைச்சிரும் இல்லையா? ஆல்சோ K வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா, இட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை T.
கண்ணா இந்த ஃபார்முலாஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ மேம் இப்படி ப்ளூ கலரில் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, கட்டம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஓகே, வெரி குட் மெடிக்கோ, வெரி குட் மேஜிக்கல் மைண்ட். எல்லாருக்கும் கரெக்டான ஆன்சர் கிடைச்சிருக்கு. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் கண்ணா. ஓகே, மேட் மிஸ்டேக், நோ ப்ராப்ளம்ப்பா. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். நெக்ஸ்ட் நம்ம ஹாஃப் லைஃப் ஆஃப் ஆர் ஜீரோத் ஆர்டர் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் லைஃப்னா என்ன மேம்? என்னோட கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் எந்த டைம் பாதி ஆகுதோ அந்த டைமை தான் ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். இன் அதர் வேர்ட்ஸ், என்னோட ரியாக்டன்ட் கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட் ஆகுதுன்னா ரியாக்டன்ட்டோட ஹோல் லைஃப் டைம் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் அதுக்குள்ளே இருக்கும். இதுவே ஹாஃப் லைஃப்னா அது 100 வருஷம் வாழுதுன்னா அதோட பாதி தான் ஹாஃப் லைஃப் இல்லையா? அந்த பாதியை எப்படி டிவைஸ் பண்ணுவோம்? என்னோட கான்சன்ட்ரேஷனை வச்சு டிவைஸ் பண்ணுவோம். ஏன் மேம் கான்சன்ட்ரேஷன் வச்சு சொல்கிறீங்க, டைம் வச்சு சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இனிஷியலாக நம்மளோட ரியாக்டன் கவுண்ட் அதிகமாக இருக்கும் கண்ணா. ஓகேவா? ரியாக்டன் கவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களோட ரியாக்ஷன் சூப்பராக ஸ்பீடாக நடக்கும். பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ரியாக்டன்ட்டோட கவுண்ட்டு கம்மியானதுனால, ரியாக்டன்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால, கொலிஷன் அவ்வளோவா நடக்காததுனால அவங்களோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனுங்கிறது ஸ்லோ டவுன் ஆயிரும். இஃப் இன் கேஸ் நான் ஹாஃப் லைஃப் பீரியடை டைம் வச்சு சொன்னேன்னா என்னால் கரெக்டான ஒரு ஹாஃப் லைஃப் பீரியடை பற்றி பேச முடியாது, அதோட பாதி லைஃப்பை பற்றி பேச முடியாது. அதனால தான் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் டைம் இன்டு கன்சிடரேஷன் ஐ எம் டேக்கிங் கான்சன்ட்ரேஷன் இன்டு கன்சிடரேஷன். என்னோட கான்சன்ட்ரேஷன் எப்போ பாதி ஆகுதோ அந்த பாதியாகிற அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமை நம்ம ஹாஃப் லைஃப்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா இதுதான் கண்ணா. இட் இஸ் நத்திங் பட் 1/k இன்டூ A0 மைனஸ் A0/2. அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0, அந்த கான்சன்ட்ரேஷன் எப்போ வந்துட்டு ஹாஃபாக மாறுது அதை தான் A0/2ன்னு எடுத்துக்கிறேன். இன் அதர் வேர்ட்ஸ் நீங்கள் இதை A0/2k அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? A0/2k இஸ் ஆர் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் வந்துட்டு 0th ஆர்டராக இருக்குது அட் ஹை ப்ரெஷர். அப்போ ஹை ப்ரெஷரில் அது 0th ஆர்டராக இருந்துச்சுன்னா லோ ப்ரெஷரில் அது என்ன ஆர்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹை ப்ரெஷரில் இஃப் இட் இஸ் 0th ஆர்டர், தென் லோ ப்ரெஷரில் அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் போர்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் யோர் நீட் எக்ஸாம். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. 0th ஆர்டரில் அது ஹை ப்ரெஷராக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் அது லோ ப்ரெஷராக தான் இருக்கும். அவ்வளோதான். ரைட். கிராஃப் ட்ரிக்ஸ் சொல்லித்தாங்க. கண்டிப்பாக மெடிக்கோ. இன்ஃபேக்ட் இனிதான் நம்ம நிறைய கிராஃப்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிராஃபுக்குமான ட்ரிக்கு கண்டிப்பாக மேம் சொல்லித்தரேன். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் அதற்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் HCl in the presence of light. செகண்ட் எக்ஸாம்பிள் அமோனியாவிலேருந்து நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன், அதாவது ஹேபர்ஸ் ப்ராசஸோட ரிவர்ஸ் ப்ராசஸ். இங்கே நம்மளோட ரேட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். 0th ஆர்டர்னாவே ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் 1, ரேட்டும் ரேட் கான்ஸ்டன்ட்டும் 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கிராஃபுக்கு வந்துட்டோம் கண்ணா. கிளியராக கவனிச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ 0 ஆர்டரோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுதான். அதாவது நான் கான்சன்ட்ரேஷனை y ஆக்சிஸ்லையும் டைமை வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வச்சுக்கிட்டேன்னா அந்த டைம் என்னோட கிராஃப் அப்படிங்கிறது கீழ் நோக்கி வரும். சரியா? ஏன்னா நான் இங்கே ரியாக்டன்ட்டோட வேல்யூவை பற்றி தான் பேசியிருக்கேன். ஸோ ரியாக்டன்ட்டோட வேல்யூவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக என்னோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அண்ட் இந்த கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வுட் ஆல்வேஸ் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதுவே இந்த கிராஃப் நமக்கு வேணாம். இந்த கிராஃபும் நமக்கு வேணும். இஃப் இன்கேஸ் நான் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ரேட் வச்சு கிராஃப் போட்டேன்னா நம்மளோட கிராஃப் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சரி மேம், இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? ரைட். இப்போது பொதுவாக 0th ஆர்டர் ஒரு பையன் வந்து 0 வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ரைட். அவனுக்கு ஸ்கூலில் வந்து டிசி கொடுத்துருவாங்க. டிசி ஏன் கொடுக்குறாங்க?
அவனோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக குறைஞ்சதுனால. அதனால கான்சென்ட்ரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் ஃபார் 0th ஆர்டர் கேட்டாங்கன்னா நம்ம கிராஃபு குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி ஒரு 0 வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சு வர்றதுனால அவங்களுக்கு டிசி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி. இதுவே கான்சென்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 0 வாங்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க வந்து படிக்கிறதுக்கே அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, சரியா? படிக்காத ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி நீ படிக்கணும், ரேஸில் நல்ல மார்க் வாங்கணும், ரேட்டு மறந்துடுங்க, ரேஸில் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணாமல் ஜஸ்ட் நீ ரேஸில் நல்ல மார்க் வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட மார்க் கூடுமா குறையுமா? கண்டிப்பாக கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த அதே மனசோட தான் இப்போவும் இருப்பாங்க இல்லையா? அதை ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் 0th ஆர்டர் கான்சென்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் கிராஃப் வில் ஆல்வேஸ் பி அ ஸ்ட்ரெயிட் லைன். ஃபைனலாக இதுவே அப்படி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணுறீங்க. நீ இந்த லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த பாதி டைமில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா மீதி டைம் நீ சூப்பராக இருக்கலாம்டா, நல்ல ஜாலியாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னதுமே 0 வாங்குற பையனாக இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சமாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா? நான் இப்போ கஷ்டப்பட்டேன்னா அப்புறமா ஜாலியாக இருப்பேன், நான் கஷ்டப்பட்டால் தான் என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதும் அந்த 0 வாங்கின பையன் கஷ்டப்பட்டு நல்லா படித்து நல்ல மார்க்குக்கு வரான். ஓகேவா? எப்படி நீங்களும் சூப்பராக படித்து நல்ல மார்க் நீட்லேயும் போர்ட்லேயும் எடுக்க போகிறீங்களோ அதே மாதிரி தான் கண்ணா. ஸோ இனிஷியலாக ஒரு பையன் கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறான், அதனால டிசி வாங்கிடுறான். 0 மார்க் வாங்கினதுனால டிசி வாங்கிடுறான். ஓகே, டிசி இஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் அண்ட் டைம், 0 இஸ் நத்திங் பட் 0 ஆர்டர். இதுவே ஒரு பையனை அப்படி இருக்கக்கூடிய பையனை நீங்கள் பிடிச்சி நான் வந்துட்டு உன்னை ரேஸில் விட போகிறேன்டா, படிக்கக்கூடிய ஒரு ரேஸில் விட போகிறேன், நீ நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போட்டு வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணி படின்னு சொன்னால் அவன் படிக்கவா போகிறான்? படிக்க போகிறது இல்லை. அதனால அவன் எந்த மார்க்கில் இருந்தானோ அதே மார்க்கில் தான் இருக்க போகிறான். ஃபைனலாக அந்த பையனை பிடிச்சி டே கண்ணா இங்கே வாடா, நீ இப்போ கொஞ்சமாக படித்தாதான் தென் லைஃப்பில் நல்ல இடத்துக்கு போக முடியும். இந்த லைஃபோட பாதியில் நீ கொஞ்சம் கஷ்டப்படு, அப்புறமா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா படிக்காத குழந்தையும் எப்படியாச்சும் படித்து நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அண்ட் ஸோ அவங்களோட கிராஃப் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்கும். அண்ட் அவங்களோட கிராஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? ஓகே, ஸோ இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கண்டிப்பாக கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது இனிஷியலாக என்னோட ரியாக்ஷனில் ஏவோட வேல்யூ ஸ்மால் ஏவாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் உருவாயிருக்காது, அதனால அதோட வேல்யூ 0வாக இருக்கும். வெராஸ் அந்த ரியாக்ஷன் நடக்க என்னோட ரியாக்டன்ட்ல ஒரு வேல்யூ குறைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த வேல்யூ தான் ப்ராடக்டாக மாறி இருக்கும் இல்லையா? அதனால தான் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் டி என்னோட ரியாக்டன்ட் ஏ ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி குறையுது, தட் இஸ் எக்ஸ். இந்த வேல்யூ தான் நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூ எக்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? ஹாய் ஐஷு டாக்டர். ஹாய் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். எஸ், ரைட். ஸோ இந்த ஒரு சின்ன ரிலேஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேட் இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ கான்சன்ட்ரேஷன் பவர் 1 போட்டாலும் சரி இல்லைனாலும் சரி. ஓகே, நெக்ஸ்ட் இவங்களுக்கான ஃபார்முலா இதுதான் கண்ணா. ஸோ முன்ன 0th ஆர்டரில் நம்ம என்ன ஃபார்முலா எடுத்திருந்தோம்? எஸ், கான்சென்ட்ரேஷன் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் இன்டூ டி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே நம்மளோட வேல்யூ அப்படிங்கிறது அப்படியே மாறிடும். ஏன்னா நம்மளோட ஏ அப்படிங்கிற வேல்யூ ஒரு எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. விச் மீன்ஸ் dx by a minus x is equal to k dt. It is always directly proportional to time. ஓகே, இந்த ஈக்குவேஷனை நான் இன்டெகிரேட் பண்ணாதான் எனக்கு கே வேல்யூ கிடைக்கும். அதனால நான் இன்டெகிரேட் பண்ணி ஃபைனல் வேல்யூ எடுத்து வச்சுக்கிறேன். k is equal to 2.303 divided by t log of a0 by a.
zeroth order கேட்டானா c0 or a0 minus a by t பண்ணா போதும். first order கேட்டானா log value வந்துரும், time value வந்துரும். ஸோ அதற்கான ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலாஸ் எதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலைனாலும் பரவாயில்ல, இது ஒன்றத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ் 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 மேஜிக்கல் மைண்ட். பிகாஸ் நிறைய பேரோட லைஃப்ல அந்த ஒரு பாயிண்ட் தான் டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டா அப்புறமா ஜாலியா இருந்துக்கலாம், இப்போ நம்ம கஷ்டப்பட்டோம்னா அப்புறமா லைஃப்ல நம்ம நல்லா நம்மளையும் நம்மளோட ஃபேமிலியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா எல்லார் வீட்லயும் ஒரு தடவையாவது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும் கண்ணா. எஸ், ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும் நமக்கான ஆன்சர் டக்குன்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டைம் வேல்யூ ஒன்று கொடுக்காம 2 டைம் வேல்யூ கொடுக்குறான், இனிஷியல் வேல்யூ இது, ஃபைனல் வேல்யூ இது அப்படின்னு கொடுக்குறான்னா நீங்கள் T2 மைனஸ் T1 கூட பண்ணிக்கலாம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அண்ட் ஹாஃப் லைஃப் பீரியட்கான ஃபார்முலா நம்மளோட 0th ஆர்டரில் ஹாஃப் லைஃப்கான பீரியட் ஃபார்முலா வந்துட்டு A0 டிவைடட் பை 2K இருந்துச்சு. இங்கே 0.6 டிவைடட் பை K இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், சரியா? கேயோட ஃபார்முலா, ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா, இந்த ரெண்டுத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேற எதுவும் பெருசாக தேவைப்படாது. ஆல்சோ அங்கே நம்மளோட ஹாஃப் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம். எங்க மேம்? 0th ஆர்டரில் பார்த்தோம் இல்லையா? 0th ஆர்டரில் ஹாஃப் லைஃப் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். இங்கே ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன். ஸோ சிம்பிளி ஸ்பீக்கிங் 0th ஆர்டரில் நம்மளோட எங்கே போட்டிருக்கான்? எஸ், 0th ஆர்டரில் நம்மளோட ஹாஃப் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஹாஃப் லைஃப் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வேகாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ கண்ணா, ஒரு தடவை 2 தடவை நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே படிக்கும்போது ஃபார்முலாஸ் வரும்போது அப்படியே படிங்கன்னு சொல்ல மாட்டேன், எழுதி பார்க்கணும். நீங்கள் 1-2 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் போகலாம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோவா இதுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைக்கண்ணா, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கே 0th ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வந்துட்டு கீழ் நோக்கி இருந்துச்சு. ஏன்னா 0 வாங்குற பையனுக்கு டிசி கொடுத்துருவாங்க, 0 வாங்குற பையன் மார்க் கம்மியாக வாங்குவான், அதனால டிசி கொடுத்துருவாங்க. கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வந்துட்டு அங்கே 0வா இருந்துச்சு. வெரஸ் 0th ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் கிராஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு இல்லையா? ரைட். எப்படி 0th ஆர்டருக்கு 0 வாங்குற பையனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட இப்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் என்ன பண்ணுவான்? ஏதாவது ரேஸ் வச்சோன்னா, யாரா ஃபர்ஸ்டா படிக்கிறோம் அப்படின்னு ரேஸ் வச்சோன்னா பயங்கரமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். யார் படிக்கிறா படிக்கல அப்படின்லாம் பார்க்க மாட்டான், சூப்பராக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் கிராஃப் இப்படி மேலே ஏறிக்கிட்டே போகுது. இதுவே மோஸ்ட்லி நல்லா படிக்கிற பசங்க விளையாடுவாங்களான்னு கேட்டால் விளையாட மாட்டாங்க. ஸோ லாகை விளையாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாக் அப்படிங்கிறத கேம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் கேம் அவ்வளோவா விளையாட மாட்டான், நம்ம சொன்னாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அட போங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால நம்மளோட லாக் வர்சஸ் டைம் கிராஃப், விளையாட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அவன் அவ்வளோ டைம் விளையாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அதனால நம்ம கிராஃப் கீழே போய்கிட்டே இருக்கு. எஸ், மெடிக்கோ அது ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் கண்ணா. ஹீஸ் ஆல்சோ டெல்லிங் ஹிஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் என் லைஃப்லையும் அந்த மாதிரி நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இதுவே லாக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ், இதுவே இந்த அவுட்டோர் கேம்ஸ் இல்லாமல்
இன்டோர் கேம்ஸ் வச்சாங்கன்னா a-x அவுட்டோர்னு வச்சுக்கோங்க, a/a-x இன்டோர் உள்ளே இருக்கக்கூடிய அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டோர் கேம்ஸ் கொடுத்தீங்கன்னா செஸ்ஸு, கேரம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் அவ்வளோவா விளையாட பிடிக்காதுல்ல, அவங்க உட்கார்ந்த இடத்துல வேலையெல்லாம் முடிச்சிடணும்னு பார்ப்பாங்க. அதனால் இன்டோர் கேம்ஸில் அவங்க நல்லா விளையாடுவாங்க. அண்ட் ஃபைனலாக இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிற பசங்களாக இருப்பாங்க. எல்லாரையும் நான் அப்படி சொல்லக்கன்னா நான் லைக் இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஃபன் வேக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் T-half வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. புரிஞ்சிச்சா? ஸோ 0th ஆர்டருக்கு 0 வாங்குற பையன், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன். 0th ஆர்டரில் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம், அந்த பையன் 0 வாங்குறதுனால மார்க்கு குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால அவனுக்கு டிசி கொடுத்துருவாங்க. அதனால தான் அவனோட கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் கிராஃபும் இந்த மாதிரி கீழ் நோக்கி போகுது. இதுவே நீ படிக்கணும், படிக்கிறதுக்கான ஒரு ரேஸ் வருது அப்படின்னு சொல்லி அவனை தனியாக விட்டாலும் அவன் அவ்வளோவா படிக்க மாட்டான். அதனால தான் அவனோட கிராஃப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதுவே 0 வாங்குற பையன்ட்ட இந்த மாதிரி கண்ணா நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சேன்னா உன் லைஃப் நல்லா இருப்பா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கலாம், வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கலாம், நீயும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனை போட்டு பாருங்களேன். பையன் சிட்டா பறந்து சூப்பராக படிக்க ஆரம்பிச்சிருவான். விச் மீன்ஸ் கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் T-half கிராஃப் வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும். இதுதான் 0th ஆர்டருக்கான ட்ரிக். இதுவே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ட்ரிக்கு, இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பையன்னா அவன்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு ரேஸ் கொடுத்தோன்னா பயங்கரமாக படித்து கிழிச்சிருவான். அதனால் அவனோட கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் ஏறிக்கிட்டே போகும். இதுவே அவுட்டோர் கேம்ஸ்க்கு நம்ம கூப்பிட்றோம், ஓகேவா? அவுட்டோர் கேம்ஸ் a-x அவுட்டோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் உள்ள கேம் ஃபுட்பாலு, வாலிபால், ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் கூப்பிட்றீங்க, அவனுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அவன் விட்டு விட்டு போயிட்டே இருக்கான். சரி, ஓகே, நீ வெளியில தான் விளையாட மாட்டேங்கிற, உள்ளே இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேம்ஸ், இன்டோர் கேம்ஸையாவது விளையாடேன், செஸ் அந்த மாதிரி கேம்ஸையாவது விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்டோர் கேம்ஸுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுப்பான். அதனால அவன் நல்லா விளையாடுவான். அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்க லைஃப் லாங் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் T-half லைஃப் ஃபுல்லாக அவங்க வந்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சிச்சா? கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணா, ஐம் கிவிங் யூ அ டிஸ்க்ளைமர். இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் மேம் சொல்லலை, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், இப்போ நம்ம கொஷின்ஸ்க்கு வந்துட்டோம் கண்ணா. ஃபர்ஸ்ட் கொஷின், த கிவன் கிராஃப் இஸ் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கைனெட்டிக்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ஃபேஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு கிராஃபில் கொடுத்துருக்கான். சரியா? XY அப்படின்லாம் கொடுத்துருக்கான். சரி, இருக்கட்டும் மேம். இப்போது இந்த கிராஃபில் y and x axis are 0 and first order reactions respectively. அதாவது y axisங்கிறது 0 ஆர்டர், x axisங்கிறது மாற்றி எழுதிட்டேன். x axisங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர், y axisங்கிறது 0 ஆர்டர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்குமான ரிலேஷன் என்னவா இருக்கும்? அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். கண்ணா, இந்த மாதிரி கொஷின் பார்த்ததுமே நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு கிராஃப் என்ன கொடுத்தாலும் சரி, இங்கே என்ன சொல்லியிருக்கான்? 0th ஆர்டர் என்கிட்ட இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்கிட்ட இருக்குது. 0th ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான ரிலேஷன் என்னன்னு தானே கேட்டிருக்கான். நமக்கு என்ன தெரியும்? 0th ஆர்டர் இஸ் நத்திங் பட் y இல்லையா? ஸோ 0th ஆர்டரில் y இஸ் ஈக்குவல் டு ரேட், whereas xங்கிறது கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் ரேட் வர்சஸ் கான்சன்ட்ரேஷன் கிராஃப் தான் 0th ஆர்டரில் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ஆர்டரில் T-half அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கான கிராஃப் தான் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால 0th ஆர்டராக இருந்தால் எக்ஸ் ஆக்சிஸில் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும், y ஆக்சிஸில் உங்களுக்கு வந்துட்டு y ஆக்சிஸில் ரேட்டும், இங்கே ரேட்டும் வரும்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா T-halfம் கான்சன்ட்ரேஷனும் வரும்னு சொல்கிறான். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? ரொம்ப ஈஸியான கொஷின் கண்ணா. மேம் முன்ன சொன்ன ட்ரிக்கை வச்சு 0th ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு.
Okay, next question. A first order reaction has a specific reaction rate of 10 to the power minus 2 seconds. சரி, first order ஓட reaction rate என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். How much time will it take for 20 gram of reactant to reduce to 5 gram? 20 gram of reactant 5 கிராமா மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான். ஆனால் இவ்வளோ பெரிய கொஷின் கேட்டானா ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா என்னங்கிறத மார்க் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ரியாக்ஷன் ரேட். ரியாக்ஷன் ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கே வேல்யூ இவ்வளோன்னு கொடுத்துதான். ரெண்டாவது நம்மளோட கான்சன்ட்ரேஷன் 20லேருந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0 20, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் A 5 grams மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லியிருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா K is equal to 2.303 by T log of A0 by E. இல்லையா? கரெக்டா? எஸ், இதில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் போடணும். இங்கே எந்த வேல்யூ நமக்கு தெரியாது, டைம் மட்டும்தான் தெரியாது. அப்போ டைம் மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். பாக்கி எல்லா வேல்யூஸும் நம்மள்கிட்ட இருக்க சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டைம் வேல்யூ அண்ட் கே வேல்யூவை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே கே, இங்கே டைம். கரெக்டு தானே? ரைட். இப்போ நான் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? மேமும் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ T is equal to 2.303 divided by 10 to the power minus 2 log of concentration of A20 divided by 5, 20 by 5. Okay, இப்போ 2.303 by 10 to the power minus 2 log of 20 by 5, 5 tablesல 20, 4 timesல log of 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ log of 4 is nothing but 0.6 approximate மேம் சொல்கிறேன். அதனால 2.303 into 0.6 எக்ஸாக்டாக எடுத்தால் 0.6010 வரும். டிவைடட் பை 10 to the power minus 2. இதை நான் கால்குலேட் பண்ணேன்னா மேலே எழுதுறேன் கண்ணா, மேமோட தலைக்கு மேலே வரும் பாருங்க. இஸ் ஈக்குவல் டு 2.3 into 0.6. மேம் எனக்கு பாயிண்ட் வந்து கால்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த பாயிண்ட்டை மாற்றிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், 2.3 2நே வச்சுக்கிறேன். 0.6 6 into 10 to the power minus 1 divided by 10 to the power minus 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 2 6 are 12. இங்கே இருக்கக்கூடிய 10 to the power minus 2 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 2 ஆயிரும். அப்போ ப்ளஸ் 2 and minus 1 minus 1 கொடுக்கும். 10 to the power minus 1. That is nothing but approximate 1.2 or 1.2ன்னு வராது, 120 சம் வரும். 1.2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போது இந்த 4 ஆப்ஷனில் இந்த வேல்யூக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அதனால ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட், வெரி குட் மெடிக்கோ, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் கே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ரேட் கான்ஸ்டன்ட் கேயா இருந்துச்சுன்னா the time required for completion of 99% of the reaction is given by. சரி, இங்கே வந்துட்டு 99% அப்படிங்கிற மாதிரி வேல்யூலாம் கொடுத்துருக்கா மேம். இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி கண்ணா, ரொம்ப 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 ஈஸி. இப்போது இனிஷியலாக 100% ஆஃப் அ ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா நம்மளோட K வேல்யூ should be equal to 2.303 by K. இதுவே 99% கம்ப்ளீட் ஆகணும்னா K வேல்யூ 4.606 divided by T. இந்த T and K இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ T is equal to 4.606 by K அப்படின்னு கிடைக்கும். மேம் எப்படி மேம் இந்த வேல்யூலாம் கிடைச்சிச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க கண்ணா. தீஸ் ஆர் ப்ரீபில்ட் வேல்யூஸ், உங்கள் என்சிஆர்டிலேயே கொடுத்துருப்பான். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, வெரி குட், வெரி குட் லியா ப்ளஸ், கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். வண்டர்ஃபுல் கண்ணா. ஸோ கரெக்டாக எல்லாரும் சால்வ் பண்ணுறீங்க, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணா. லாஸ்ட் பட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பார்ட்டில் மோஸ்ட்லி தியரி ப்ளஸ் ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் வரும். அது என்னங்கிறத கிளியராக பார்த்துடலாம். மேம் கூடவே இருந்து ஒவ்வொன்றா படிங்க, சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம கொலிஷன் தியரி. இந்த கொலிஷன் தியரியை பற்றி மேம் முன்னாடியே இன்டைரக்டாக சொல்லியிருந்துப்பேன். இருந்தாலும் என்ன ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ பொதுவாக
ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா எனக்கு 2 ரியாக்டன்ட் வேணும். இங்கே ஏ அப்படிங்கிற ஒரு ரியாக்டன்ட், பி அப்படிங்கிற ரியாக்டன்ட் என்கிட்ட இருக்கு. இந்த ரியாக்டன்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் நடந்துருமா? இல்லை இல்லையா? 2 பேரும் பக்கம் வரணும் இல்லையா? ஸோ இந்த 2 பேரும் பக்கம் வரணும்னா 2 பேரும் மெல்ல இப்படி வருவாங்களா? வர மாட்டாங்க இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி தீஸ் ஆர் மூவிங் பார்ட்டிகல்ஸ் விச் மீன்ஸ் தே வில் பி ஸ்மாஷ்ட். 2 பேரும் முட்டிப்பாங்க, 2 பேரும் இடிச்சுப்பாங்க இல்லையா? ஸோ இப்படி 2 பேரும் இடிச்சுக்கிறதுனால அங்கே ஒரு ப்ராடக்ட் உருவாச்சுன்னா அந்த தியரியை தான் கொலிஷன் தியரின்னு சொல்லுவோம். ஸோ என்னோட ரியாக்டன்ஸ் 2 பேர் முட்டிக்கிட்டு இப்படி இடிச்சுக்கிட்டு ப்ராடக்டை உருவாக்குறாங்க. இந்த தியரியை நம்ம கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எனக்கு டி வருது. இசிபிசி கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். எஸ் மெடிக்கோ கேர்ள். ரொம்ப டஃபாக இருந்தால் கூட நம்ம ஈஸியாக சூப்பராக ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிடலாம். ரைட், இப்போ கொலிஷன் தியரி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் இன் கேஸ் அங்கே கொலிஷன் ஆகலைன்னா என்ன மேம் நடக்கும்? கொலிஷன் ஆகலைன்னா கண்டிப்பாக அங்கே ரியாக்ஷன் நடக்காது. இந்த லா அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளஸ்டான ஒரு 2 ரியாக்டன்ஸ் இருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் ரியாக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா கொலிஷன் தியரியை நம்மளால அங்கே சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆர் ட்ராபேக் ஆஃப் கொலிஷன் தியரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ரைட், நெக்ஸ்ட் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு போகிறோம். ஸோ நான் முன்னையே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட ரியாக்டன்ட் ஓட எனர்ஜி இங்கே இருக்கு. என்னோட ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகணும்னா அவங்க 2 பேரும் முட்டிக்கணும் இல்லையா? முட்டிக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும்னோ, அதே மாதிரி 2 பேரும் முட்டிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? இந்த ஒரு எனர்ஜி எந்த இடத்துக்கு போனால் கிடைக்கும்னா இந்த ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு போனால் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டு தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடியே இதை மேம் சொல்லியிருக்கேன், அதனால ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். ரைட், இப்போ இந்த ரியாக்டன்ட் அவனோட இனிஷியல் வேல்யூ ஒரு 10ன்னு வச்சுக்கோங்க. இந்த 10லேருந்து இந்த எனர்ஜிக்கு போனோம்னா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி 50, இவன்ட்ட 10 தான் இருக்குன்னா 40 எனர்ஜி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது இல்லையா? இந்த 40 எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ த ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ரியாக்டன்ட்டோட எனர்ஜி அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜிக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா அது டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அந்த இடத்துல நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ரைட், ரியாக்டன்ட்டோட எனர்ஜி அண்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜிக்கான டிஃப்ரென்ஸ் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இந்த எனர்ஜி கிடைச்சா மட்டும்தான் நம்ம ரியாக்டன்ட் த்ரெஷ்ஹோல்டுக்கு போய் ரியாக்ட் ஆகி நல்லா முட்டி மோதி ப்ராடக்டை கொடுக்கும். புரிஞ்சிச்சுங்களா? எஸ், வண்டர்ஃபுல். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணா, கவனிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா அந்த ரியாக்ஷன்லேருந்து ஒரு ஹீட்டு வெளியில் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஐயோ பி கோணல் மாணலாக போயிடுச்சே, பின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரியாக்ட் ஆகி எனக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாங்க. இப்போது இந்த ஏ அண்ட் பி ரியாக்ட் ஆகிறதுனால எனக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது கூடவே ஹீட் எனர்ஜி கிடைச்சிச்சுன்னா, ஹீட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதைத்தான் நான் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸோனா வெளியே, தெர்மிக்னா ஹீட். ஒரு ரியாக்ஷன்லேருந்து வெளியில் ஹீட்டு வந்துச்சுன்னா, ஹீட் எவால்வ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதை நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். அப்போது என்னோட ரியாக்டன்ட்டோட இனிஷியல் ஹீட் வேல்யூ ஆர் பாடி வேல்யூ வந்துட்டு ஒரு 10 இருக்குது. என்னோட ப்ராடக்ட் 5 இருக்குது, ஹீட் 5 இருக்குன்னா என்னோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி விட ப்ராடக்டோட எனர்ஜி கம்மின்னு தானே அர்த்தம். அதைத்தான் இந்த கிராஃபில் காமிச்சிருக்கான். ஸோ இந்த கிராஃபில் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரியாக்டன்ட்டோட எனர்ஜி இருக்குன்னா அதை விட கம்மியான வேல்யூ தான் ப்ராடக்டோட எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ரியாக்டன்ட் இங்கே இருந்தால் அதை விட கம்மியான வேல்யூவில் தான் ப்ராடக்டோட எனர்ஜி இருக்குது. இப்படி ரியாக்டன்ட்டோட எனர்ஜியை விட ப்ராடக்டோட எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ரைட் மேம், இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறணும்னா நான் இன்புட் ஆக்டிவேஷன் எனர்ஜி கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை இஏ ஃபார்வர்ட்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி என்னோட ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறணும்னா
என்னோட ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறினோம்னா அது இந்த இடத்துலேருந்து இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணணும் இல்லையா? எஸ், ரீச் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஃபேஸை நான் EAP அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் பேக்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸில் சின்ஸ் ரியாக்டன்ட்டோட எனர்ஜி ப்ராடக்டோட எனர்ஜியை விட அதிகமாக இருக்கிறதுனால ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி EAF இஸ் ஆல்வேஸ் ஸ்மாலர் தேன் தட் ஆஃப் EAB பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்க தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி. புரிஞ்சிச்சுங்களா? இதற்கு அப்படியே ஆப்போசிட் தான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் கண்ணா. ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டோட வேல்யூ இங்கே குட்டியோண்டா இங்கே இருக்குது, வேறஸ் ப்ராடக்டோட வேல்யூ இங்கே மேலே இருக்குது. அப்போது இவங்களுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்னோட எனர்ஜி இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கணும், மேலே பாயிண்ட் வரைக்கும் ரீச் ஆகணும். இதுவே பேக்வேர்ட் நடக்கணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே வந்தால் போதும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை விட கம்மி இல்லையா? எஸ், ஃபார்வர்டை விட பேக்வேர்டோட டிஸ்டன்ஸ் கம்மி இல்லையா? which means இங்கே backward energy is smaller than forward energy and so backward reaction டக்குன்னு நடந்துரும். forward reaction கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து எஃபோர்ட் போட்டால் தான் நடக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். அண்ட் இந்த RORலாம் பார்த்து பயப்பட வேணாக்கண்ணா. நான் இப்போ சொன்ன எனர்ஜியோட அதே கான்செப்ட் தான் ரேட்டு வச்சும் அவன் சொல்லியிருக்கான். சரியா? ரேட் வச்சும் சொல்லியிருக்கான். நமக்கு என்ன தெரியும், ஃபார்வர்டு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா அப்போது அந்த ரியாக்ஷனோட ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இல்லையா? ரொம்ப 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 ஸ்லோவாக இருக்கும் இல்லையா? சிமிலர்லி பேக்வேர்டுக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி தான் வேணும், பேக்வேர்டுக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி தான் வேணும்னா அதோட ரேட் அதிகமாக இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட், ப்ராப்பர் ஓரியன்டேஷன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், A+B- இந்த மாதிரி ஒரு மாலிகுல் கூட C-D+ இந்த மாதிரி ஒரு மாலிகுல், ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ரெண்டு பேரையும் கொலைட் பண்ண வைக்கிறேன். யோசிச்சு பாரு, இங்கே B இருக்கான், இங்கே C இருக்கான், ரெண்டு பேருமே மைனஸ். அப்போ ரெண்டு பேரும் கொலைட் ஆவாங்களா? லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர் இல்லையா? ரெண்டு பேருமே ரிப்பல் ஆவாங்க. அப்போது இந்த மாதிரி அவங்களோட ஓரியன்டேஷன் மைனஸ் மைனஸ் பக்கமாக இருந்துச்சுன்னா ஆர் ப்ளஸ் ப்ளஸ் பக்கமாக இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக கொலிஷன் நடக்காது. அண்ட் ஸோ அங்கே ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இதுவே நான் இதே எக்ஸாம்பிளை இப்படி C and D இப்படி இருக்குது, இந்த பாக்ஸை மட்டும் பாருங்கள். வேறஸ் B- இங்கேயும் A+ இங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கேன் இல்லையா? இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட D+ and B- ப்ளஸும் மைனஸும் பக்கத்தில் இருந்தால் ரெண்டும் ஒட்டிக்குச்சுன்னா கொலைட் ஆகும். அதனால நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே நான் சிம்பிளி ஸ்பீக்கிங் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட மாலிகுலுக்கு எனர்ஜி இருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க கரெக்டாக ஓரியன்டேஷனோடு இருக்கணும், ஓரியேட் ஆகிருக்கணும். அதாவது பாசிட்டிவ் அயான் நெகட்டிவ் அயானுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் அவங்க ரெண்டு முட்டி ப்ராடக்டை கொடுக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஸோ அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேம் இங்கே எக்ஸாம்பிள் வச்சே சொல்லிட்டேன். எஸ். அதுக்கப்புறமா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கொலிஷன் பேஸ் பண்ணியுமே நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் இருக்கும். அதாவது இப்போது என்கிட்ட ரெண்டு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டிஷனில் என்னோட கான்சன்ட்ரேஷன் கம்மி, விச் மீன்ஸ் கொலிஷன் கம்மியாக நடக்கும். இன்னொரு கேஸில் கான்சன்ட்ரேஷன் அதிகம், விச் மீன்ஸ் கொலிஷன் அதிகமாக நடக்கும். எங்கே எனக்கு நிறைய கொலிஷன் நடக்குதோ, whenever there is more collision, there is more successful reaction. நிறைய கொலிஷன் நடந்தால் அங்கே ரியாக்ஷன் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம், விச் மீன்ஸ் அங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் மேக்ஸிமமாக இருக்கும். ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் ஸ்பீடும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இதுவே அவ்வளோவா ரியாக்ட் ஆகலை அப்படின்னா அங்கே அவ்வளோவா கான்சன்ட்ரேஷன் ஆர் மாலிகுல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அண்ட் ஸோ நிறைய மாலிகுல்ஸ் இருக்காததுனால கொலிஷனும் இல்லை, ரேட்டும் ஸ்லோ டவுன் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. இதனால தான் நம்மளோட ஒரு ரியாக்ஷன் நடக்கிறச்சே
இனிஷியலாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மேக்ஸிமமாக இருக்கும் இல்லையா, அண்ட் ஸோ நம்மளோட ரியாக்ஷனும் ஸ்பீடாக நடக்கும். பட் ஆஃப்டர் அ வைல் அந்த ரியாக்ஷன் இந்த இடத்துல கம்மியாகிறதுக்கான காரணமே ரியாக்டன்ட்டோட கவுண்ட் கம்மியாக இருக்கிறதுனால தான். ரியாக்டன்ட்டோட கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க இடிக்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. ஸோ ஷான் மதுரன் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் நீட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 12th இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. கண்ணா 11th தான் இம்பார்ட்டன்ட், 12th தான் இம்பார்ட்டன்ட்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆர்கானிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ங்கிற ஜிஓசி வந்துட்டு உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. சிமிலர்லி ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு 12th இருக்குது. ஸோ 11th இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் இருக்குது, 12th இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் இருக்குது. நிறையா வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் ரெண்டு இடத்துலையுமே இருக்கிறதுனால நீங்கள் வந்து சாப்டர் வாரியாக படிக்கிறத தவிர்க்க வேணும். செகண்ட்லி நீங்கள் சாப்டர் வாரியாக படிச்சிங்கன்னா இஃப் இன்கேஸ் நீங்கள் படித்த சாப்டர்லேருந்து டஃப் கொஷின் வந்தால் உங்களால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ எல்லா சாப்டருமே படிச்சிங்கன்னா யூ வில் பி வெல் versed in ஆல் த சாப்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 11th பெஸ்ட்டா 12th பெஸ்ட்டான்லாம் பார்க்காதீங்க, இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே கவர் பண்ண பாருங்கள். என்னை பொறுத்தவரை பயாலஜிக்கு அப்புறமா கெமிஸ்ட்ரியில் 22 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஏற்கனவே போன வருஷம் உங்களோட சிலபஸ் குறைச்சதுனால ரொம்ப வசதியாக போயிடுச்சு. கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான சான்ஸ் உங்கள் பேட்சுக்கும் போன பேட்சுக்கும் கிடைச்சிச்சு. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனை பற்றி பேசணும் கண்ணா. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசியிருக்காரு. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொதுவாக மாலிகூல்ஸோட எனர்ஜி வந்துட்டு ரொம்ப வாஸ்டாக இருக்கும், ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கும். இந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நம்ம ஃபேக்டர்ஸை அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தேன் இல்லையா, அந்த 5 ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த 5 ஃபேக்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் ஆர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. த மெயின் ஃபோக்கஸ் இஸ் to ensure that our reaction is moving to the threshold energy level. இப்படி மூவ் ஆகிறதுக்கு நம்ம மெயினாக அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டெம்பரேச்சரை கூட்டுறோம், ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறோம், மாலிகூல்ஸை கொலைட் பண்ண வைக்கிறோம் அண்ட் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்கில் 5 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த 5 பாயிண்ட்டுமே இங்கே யூஸ் ஆகும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டோம். கண்ணா, அரினியஸ் ஈக்குவேஷனில் நிறையா பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய 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 டவுட் என்னென்னா, மேம் இங்கே வந்துட்டு e⁻ சொல்லிட்டு வேல்யூ கொடுக்குறான், எனக்கு பவர்ஸ் எடுக்கிறதுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்க தெரிய மாட்டேங்குது, எப்படி நீட் கொஷின்ஸில் எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ கொடுத்துருவானா கொடுக்க மாட்டானா? இந்த கொஷின் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் கண்ணா. ஸோ நீங்கள் கவலையே பட வேணாம், நீட்டில் கண்டிப்பாக எக்ஸ்பொனென்ஷியல்ஸ் வேல்யூ கொடுப்பான், லாக் வேல்யூஸ் கொடுக்க மாட்டான். ஸோ லாக் வேல்யூஸ் உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மேம் வந்துட்டு எதர் ஷார்ட்ஸ் வழியாவோ இல்லைன்னா ஏதாவது வீடியோ வழியாவோ சொல்கிறேன். ஸோ தட் அந்த வேல்யூஸை நீங்கள் எழுதி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ கண்டிப்பாக உங்களோட நீட் கொஷின்ஸில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் கொடுத்துருவான். கொடுக்கலன்னா அந்த மாதிரி கொஷின் செக்ஷன் பியில் தான் கேட்பான். ஸோ தட் யூ கேன் ஹேவ் அ சாய்ஸ் தர். சரியா? ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் தெரியல மேம் அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்சோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பொனென்ஷியல் வேல்யூ தெரியல, இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாதான் எனக்கு அந்த மார்க் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியலை லாகுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லாக் வேல்யூ தெரியும் இல்லையா, ஸோ லாக் வேல்யூ வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சருக்கு போய்க்கலாம். புரிஞ்சிச்சா? ரைட். நெக்ஸ்ட், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ அண்ட் இகே. லைக் இஏ. இங்கே இஏ அப்படிங்கிறது வேற யாரும் இல்லைக்குன்னா நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஏ அப்படிங்கிறது அரினியஸ் ஃபேக்டர் ஆர் அரினியஸ் கான்ஸ்டன்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இங்கே அரினியஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நான் மற்ற வேல்யூஸை வச்சு, அதாவது கான்சன்ட்ரேஷன் வச்சு மட்டும்தான் சொல்ல முடியும்னு இல்லை, ஆக்டிவேஷன் எனர்ஜியை வச்சும் சொல்ல முடியும். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வச்சு சொல்லக்கூடிய ஃபார்முலா தான் ஏ
e⁻−𝑒𝑎/RT. இங்க ஏங்கிறது கான்ஸ்டன்ட், மேம் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது உங்களோட யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, டீங்கிறது அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட், இப்போ இங்க உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிராஃபுங்கிறது இதுதான் கண்ணா. ஓகே, இந்த கிராஃப் நீங்க மறக்கவே கூடாது. log k versus 1/t form with respect to Arrhenius equation. Arrhenius equation பேஸ் பண்ணி log k and 1/t கான கிராஃப் என்ன அப்படின்னு கேட்டானா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா கிராஃபையுமே நம்ம ஸ்டோரி வச்சு படிச்சிட்டோம். இந்த ஒரு கிராஃப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. log k and 1/t பேஸ் பண்ண கிராஃப் கேட்டானா அந்த கிராஃப் எப்போவுமே கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ log k நான் முன்னே இருந்த இந்த வேல்யூக்கு log எடுக்கிறேன். இங்கே எடுத்தேன்னா இங்கே ஒரு log k வரும். ஸோ log k into log a அந்த ஈயும் லாகும் கட் ஆயிரும். அதனால -EA/2.303 RT இங்கே வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ தெரியலைனாலும் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபியூ கொஷின்ஸ்க்கு வந்துட்டோம் கண்ணா. இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்லேருந்து எந்த கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின் வந்தாலும் உங்களால் முடிக்க முடியும். ரைட்? என்ன மேம் கான்செப்ட் ஓரியன்ட் தானா, ஃபார்முலா பேஸ்ட் கொஷின் என்னால் முடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முடியும் தான். பட் இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேம் என்ன பண்ணியிருக்கேன், இன்னைக்கு 2nd இல்லையா, 4th of December நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட ப்ராக்டிஸ் கொஷின் மார்னிங் செஷன்லேயும் வேறஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஈவினிங் செஷன்லேயும் மேம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செஷனை மட்டும் லைவில் அட்டென்ட் பண்ணுங்க கண்ணா. ஏன்னா ஒன் ஷாட் கூட நம்ம ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம், பட் கொஷின் சால்வ் பண்ணும்போது லைவில் இருந்தால் தான் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அப்படி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸை என் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். 1 இல்லை 2 இல்லை, ப்ராக்டிஸ் கொஷின் ஒரு 70 கொஷின் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் 70+ கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 70+70 அங்கேயே ஒரு 140 கொஷின் ப்ளஸ் இந்த பிபிடியில் ஒரு 15 கொஷின், சம்வேர் அரௌண்ட் 150 to 160 கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம இப்படி ரெகுலராக சால்வ் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ எல்லா கொஷினும் நீங்களும் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். ரைட், 14 கொஷினுக்கு வந்தாச்சு இல்லையா. 14 கொஷின் என்னன்னு பார்த்தலாம். ஃபார் அன் எண்டோதர்மிக் ரியாக்ஷன், ஒரு எண்டோதர்மிக் ரியாக்ஷனில் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் என்தால்பி ஆஃப் அ ரியாக்ஷன் என்னவா இருக்கும், மினிமம் வேல்யூ ஆஃப் EA என்னவா இருக்கும், EA அண்ட் ΔHக்கான ரிலேஷன் பேஸ் பண்ணி மினிமம் வேல்யூ ஆஃப் EA என்னன்னு கேட்டிருக்கான். எப்போவுமே ஒரு எண்டோதர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கணும். ஏன்னா எண்டோதர்மிக் அவனுக்கு எனர்ஜி வேணும், ஹீட்டு உள்ள வரணும் இல்லையா. அப்போ அவனுக்கு கண்டிப்பாக ஹீட்டு வேணும்னு சொல்லும்போது ΔHஐ விட அதிகமான வேல்யூ ஆஃப் ஹீட்டை தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே கொஷினை எக்ஸோதர்மிக் பேஸ் பண்ணி கேட்டானா லெஸ் தேன் ΔHன்னு நீங்கள் போட்டுக்கலாம். புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட், 15th question. The activation energy for a simple chemical reaction A gives B is EA in a forward direction. அதாவது A gives B அப்படிங்கிற ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார்வேர்டுக்கு இப்படியா இருக்கு, அப்போ பேக்வேர்டுக்கு ஆர் ரிவர்ஸுக்கு என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ரைட், இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் என்னோட வேல்யூ EAவா இருந்துச்சுன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன்லையும் என்னோட ஃபார்முலா லைக் என்னோட வேல்யூ ஆர் ஆக்டிவேஷன் எனர்ஜி EAவா இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா என்னோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தேன் ப்ராடக்ட். எண்டோதர்மிக்காக இருந்துச்சுன்னா ரியாக்டன்ட்டோட எனர்ஜி வில் ஆல்வேஸ் பி லெஸ்ஸர் தேன் ப்ராடக்ட். ஸோ அது எக்ஸோதர்மிக்கா எண்டோதர்மிக்காங்கிறத பேஸ் பண்ணி என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி நீடட் ஃபார் ரிவர்ஸ் ரியாக்ஷன், அதாவது ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறக்கூடிய அந்த ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு எனர்ஜி கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். And so out of these 4 options, option 3 can be the right answer. So option 3 தான் நம்மளோட right correct answer. ஓகேவா?
ஸோ இந்த கொஷினோட நம்மளோட சாப்டரை முடிச்சிட்டோம். வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ், ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் தெரியறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஆல்சோ இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, உங்கள் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. டெய்லி டெஸ்ட் இருக்கும், மந்த்லி டெஸ்ட் இருக்கும். இதில் எல்லாம் ஏதாவது டாபிக் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஆர் மேம் எனக்கு போர்ட் பேசிஸில் வந்துட்டு இந்த கான்செப்ட் கொஞ்சம் சொல்லித்தாங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேம் அந்த டாப்பிக்கை 1 to 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வீடியோஸாக போஸ்ட் பண்ணி தந்துடுறேன். ஆல்சோ இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் நம்ம சேனலில் எப்போ வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்து நீட் தமிழ் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சூப்பராக தடப்புடலாக நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸை முடிச்சிட்டோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக பிரமிளா மேம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is me signing off. Thank you and have a great day. Bye-bye.